நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. அனைவருக்கும் எங்களது இனிய காலை வணக்கம். வணக்கம் ஜோ. வணக்கம் கல்பனா. உங்களுக்கும் நிகழ்ச்சி பார்த்து கொடுக்கிற அன்பர்கள் எல்லாருக்குமே சொல்லுங்க உலக பெண்கள் நாள் வாழ்த்துக்கள். என்ன பண்ணுவோம்? ரொம்ப நன்றி ஐயா. உண்மையாக ஒரு பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இந்த நாள்ல இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் இந்த நாளுடைய உற்சாகம்னு கதையை கேட்கணும் இல்லையா? ஸோ இன்னைக்கு பெண்கள் தினம். ஸோ இன்னைக்கான கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசிரியர் வகுப்பறையில் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன ஒரு செயல்முறை பயிற்சி, நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணுங்க செய்யுங்கன்னு சொல்லி ஒரு சின்ன பயிற்சி என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. எல்லாரும் வெளியே போங்க, உங்களுக்கு எந்த பொருளை நீங்கள் பார்க்குறப்ப ரொம்ப அன்பாக நீங்கள் உணர்றீங்களோ அந்த பொருளை என்ன பண்ணுங்க, எடுத்துட்டு வாங்க, கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. சரின்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைங்களும் போகிறாங்க. போயிட்டு வந்தோடனே ஒரு குழந்தை வருது. வந்த உடனே நீ என்னம்மா எடுத்துகிட்டு வந்தோன்னா, ஒரு போகிறப்போ எனக்கு அந்த பூந்தொட்டியில் ஒரு அழகான ஒரு செடியை இது பூவை ஒன்று பார்த்தேன். அந்த பூ உங்களுக்கு கொடுத்தா அழகாக இருக்கும், அன்பாக இருக்கும், நான் ஃபீல் பண்ணேன். அந்த பூவை என்ன பண்ணியிருக்கிறேன், எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிச்சு, அந்த பூவை கொடுத்துட்டு போச்சு. அடுத்த ஒரு பொண்ணை நீ என்னம்மா கொண்டு வந்திருக்கிற அப்படின்னு கேட்டோன்னே, நான் வந்து ஒரு வண்ணத்து பூச்சி அழகாக இருந்துச்சு, ஸோ அந்த வண்ணத்து பூச்சி பார்க்க ரொம்ப அன்பாக இருந்ததுன்னா அந்த அன்பு பரிசு அவங்களுக்கு என்ன பண்ணலாம், கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருட்களை பார்க்குறாங்க. ஒரே ஒரு குழந்தை மட்டும் எதுவுமே என்ன பண்ணல, எடுத்துகிட்டு வரல. அப்போ நீ ஏன் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, அன்பை வெளிப்படுத்தும் வண்ணம் சில விஷயங்கள் நீ என்ன பண்ணணும், கொண்டு வான்னு நான் சொன்னேன்ல. இல்லை, அவங்க வச்சிருந்த அதே பூவை அதே தொட்டியில் நான் என்ன பண்ணேன், பார்த்தேன். ஆனா அது என்னுடைய கரங்களில் இருப்பதை காட்டிலும் அந்த தொட்டியில இருக்கிறது எனக்கு அழகா என்ன பண்ணுச்சு, தெரிஞ்சது. ரொம்ப அன்பா இருந்துச்சு, அது உயிரோட்டமா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அது அங்கேயே இருக்கட்டும் என்ன பண்ணிட்டேன், விட்டுட்டேன். அதே போல அதே தோட்டத்துல என்ன பண்ணேன், இவங்க கொண்டு வந்த வண்ணத்து பூச்சியை நான் என்ன பண்ணேன், பார்த்தேன். ஆனா அந்த வண்ணத்து பூச்சி அங்க சுதந்திரமாக பறந்துகிட்டு இருக்கிறது எனக்கு அன்பா தெரிஞ்சது. அதை நான் இங்க பிடிச்சு கொண்டு வந்து என்னுடைய சுயநலத்துக்காக நான் வச்சிருக்கிறது எனக்கு என்ன பண்ணல, விரும்பல. அதனால நான் அதையும் என்ன பண்ணிட்டேன், விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அது போலதான் அன்பு என்பது எப்போதும் கொடுப்பது மட்டுமல்ல, சில நேரங்களில் சுதந்திரமாக விட்டு விடுவதும் என்னதுதான் அன்புதான் அப்படிங்கறது அந்த குழந்தை அந்த ஆசிரியருக்கு என்ன பண்ணிருக்கு. சிறப்பான ஒரு கதை. உண்மையாவே அன்பு அப்படின்ற அவருடைய அடித்தளம் எங்க இருக்கு அப்படின்றது நம்ம கிட்டதான் இருக்கு அப்படின்ற ஒரு தெள்ள தெளிவான ஒரு கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நாளை இப்போ ஒரு அற்புதமாவே ஆரம்பிக்கலாம். விபாலி தரிசனம் பார்க்கலாம். அடைக்கல தாயே மாமரியே வாழ்த்தி வணங்குகிறோ, அகிலம் போற்றிட உயர்ந்த தாய் வாழ்த்தி வணங்குகிறோ. அடைக்கல தாயே மாமரியே வாழ்த்தி வணங்குகிறோ, அகிலம் போற்றிட உயர்ந்த தாயை வாழ்த்தி வணங்குகிறோ. தாயினும் சிறந்த தயவான தேவனுக்கே நீர் தாயானி,
தாயினும் சிறந்த தயவான தேவனுக்கே நீர் தாயானீர். ஆதலினால் நீராதாம் புதல்வன், ஆதலினால் நீராதாம் புதல்வன். அனைவரும் போற்றும் தாயானி, அனைவரும் போற்றும் தாயானி. அடைக்கல தாயே மாமரியே வாழ்த்தி வணங்குகிறோ. அகிலம் போற்றிட உயர்ந்த தாய் வாழ்த்தி வணங்குகிறோ. திருமறை போற்றும் திருமகளே, திருச்சபையோரின் தேற்றரவே. திருமறை போற்றும் திருமகளே, திருச்சபையோரின் தேற்றரவே. அரும் பெரும் நலன்களை வழி அடைந்தோம், அரும் பெரும் நலன்களை வழி அடைந்தோம். அகமகிழ்ந்துமக்கே நன்றி சொன்னோம், அகமகிழ்ந்துமக்கே நன்றி சொன்னோம். அடைக்கல தாயே மாமரியே வாழ்த்தி வணங்குகிறோ. அகிலம் போற்றிட உயர்ந்த தாயே வாழ்த்தி வணங்குகிறோ. அடைக்கல தாயே மாமரியே வாழ்த்தி வணங்குகிறோ. அகிலம் போற்றிட உயர்ந்த தாயே வாழ்த்தி வணங்குகிறோ. சிறப்பான ஆலய தரிசனம் இந்த இனிய காலை வேளையில் நாம் பார்த்துட்டும் ஒரு பெரிய உற்சாகம் இந்த தளத்திலிருந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல இறை மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்னா இன்றைய நாளுடைய சிறப்பு சிந்தனை என்ன சிந்திக்க போறோம்? ஸோ இன்னைக்கு உலக பெண்கள் தினம். ஸோ அப்போ பெண்களை குறித்த ஒரு விழிப்புணர்வு, அதாவது பெண்களை குறித்த விழிப்புணர்வு, பெண்களுக்கு என்னென்ன சுதந்திரங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் இன்னமும் மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அதையெல்லாம் உடைக்க வேண்டிய பொறுப்பு பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் இருக்கிறது, இந்த சமுதாயத்திற்கு இருக்கு அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாள். ஒரு 2-3 ஆண்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஃப்ரெண்டுக்கு காலையில் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விமன்ஸ் டே விஷயம் சொல்கிறேன். ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி ஹாப்பி விமன்ஸ் டே அப்படின்னா உடனே தூக்கிட்டு வந்துடுவீங்களே தமக்கையாய் தங்கையாய் அக்காவாய் அப்படி அம்மாவாய் எங்களோடு பயணிக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் வாழ்த்துக்கள், அதை சொல்ல தானே ஃபோன் பண்ணேன். விமன்ஸ் டே விஷயம் தான் சொல்ல ஃபோன் பண்ணேன். என்ன அப்படின்னா இந்த ஒரு நாள் மட்டும் தான் வச்சு தூக்கி உச்சாணி கொம்பில் என்ன பண்ணுறது கொண்டாடுறது, மற்ற நாள்லாம் எங்களை மனுஷியா கூட மதிக்கிறது கிடையாது அப்படிங்கிறது அவங்க தரப்புல இருந்து சொன்ன ஒரு விஷயம். ஸோ அப்போ பல நேரங்களில் இது இப்படி தான் இருக்குது. என்னைக்கு அன்னையர் தினம் கொண்டாடுறோமோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்மா கூட செல்ஃபி எடுக்கிறது, அதை ஸ்டேட்டஸில் வைக்கிறது, அம்மா சென்டிமெண்ட் சாங்காக போட்டு ட்ரெயின் விடுறது ஸ்டேட்டஸில், இதெல்லாம் செய்வோம். அதுக்கு அடுத்த ஒவ்வொரு நாளும் மீதி 364 நாட்கள் அந்த ஆண்டு கவனிக்கிறோமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ அது போல தான் இந்த பெண்கள் தினமும் எனக்கு என்ன அப்படின்னா ஒரு ஆண்டுதோறும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு கொண்டாட்ட நிகழ்வு போல என்ன ஆயிட்டு இருக்குது, மாறிட்டு இருக்குது. இந்த நாளில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஏதோ என்ன விஷயங்கள் இன்னைக்கு வந்து எல்லா துறைகளிலும் பெண்கள் என்ன பண்ணிட்டாங்க வந்துட்டாங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. பெண்ணடிமைத்தனம் இன்னும் இல்லை அப்படின்னும் சொல்ல முடியாது, பெண்ணடித்தனம் இன்னும் இருக்கு அப்படின்னும் சொல்ல முடியாது. எல்லா இடங்களையும் மாறி 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 சில இடங்கள் ரொம்ப வீரியம் அதிகமாகவும், சில இடங்களில் வீரியம் குறைவாகவும், சில இடங்களில் சுதந்திரமாகவும், சில இடங்களில் சுதந்திரம் இல்லாமலும் இருக்கின்றது. இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய அம்மா அக்கா தங்கை, நம்முடைய தோழி, நம்ம சந்திக்கக்கூடிய பெண்கள் மனைவி, இந்த மாதிரியான உறவுகள் நம்ம பார்க்கக்கூடியவங்ககிட்ட அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், அட்லீஸ்ட் எங்களை மனுஷங்களா என்ன பண்ணுங்க, மதிங்க, எங்களுடைய உணர்வுகளுக்கு என்ன பண்ணுங்க, மதிப்பு கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு பெண்ணுக்கு இந்த சமுதாயம் மதிப்பளிக்க வேண்டும், அதை தான் எனக்கு என்ன பண்ண போறோம், தெரிஞ்சுக்க போறோம். அப்போ அதில் முதல் விஷயம், அவர்கள் பெண்ணாக இருக்கக்கூடிய அந்த ஐடென்டிட்டி, அதை என்ன பண்ணணும், மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பல குடும்பங்கள்லயும் சரி, ஒரு பொம்பளை பிள்ளை உனக்கு என்ன தெரியும், ஒரு பொம்பளை பிள்ளை நீ அமைதியா போயிட்டு வர மாட்டியா, ஒரு பொம்பளை பிள்ளை நீ சத்தம் போடக்கூடாது, எவ்வளவு விஷயம். ஏன்னா அது பெண்ணாக இருப்பதனாலே அந்த ஐடென்டிட்டி அவங்க பிறக்கும் போதே இந்த ஐடென்டிஃபை இல்லாமல் தானே போகுது. என்ன குழந்தை பிறந்திருக்கு, பெண் குழந்தையா, அந்த வார்த்தை இனிமேல் அது யாருமே கேட்கவும் கூடாது, பேசவும் கூடாது. இல்ல ஒரு பெண் இல்லாம இன்னைக்கு இந்த உலகில் உயிர்கள் தோன்றி விடுமா? கிடையாது. ஒருவேளை நீங்க அப்படி எவ்வளவு இலக்காரமா நினைச்சீங்கன்னா அப்ப பெண் குழந்தைகள் வேண்டாம் அப்படின்னா பெண்கள் இல்லாத ஒரு உலகத்தில் வாழ முடியுமா, பெண்கள் இல்லாத ஒரு உலகம் உருவாகுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக கிடையவே கிடையாது. இந்த உலகத்தை உருவாக்குபவளே பெண் தான்.
அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த ஐடென்டிட்டியை வச்சு நீ பெண்ணாக இருப்பதனால் உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு அவர்களை மதிப்பு குறைவாக நடத்துவது ரொம்ப ரொம்ப தவறு. அவர்கள் பெண்ணாக இருப்பதால் அவர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தவறான விஷயத்தை நம்ம சரியாக மாற்ற வேண்டும் அப்படின்னா அவங்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலை கேட்டிடுவே. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலை கேட்டிடுவே. வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலை கேட்டிடுவே. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலை கேட்டிடுவே. இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலை கேட்டிடுவே. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலை கேட்டிடுவே. இயேசுவில் என் அன்பான சகோதர சகோதரிகளை, இந்த திருப்பாடலின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். இன்று ஆண்டவருடைய நாள். இந்த நாளில் திருப்பாடல் 95 இதோ தாயாம் திரு அவையானது நமக்கு தியானிக்க கொடுத்திருக்கின்றது. இந்த தவ நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தைகளை அதிகமாக சிந்திக்கின்ற இந்த நேரத்திலே இந்த திருப்பாடல் 95 நமக்கு நம்முடைய வாழ்வை சற்று திரும்பி பார்க்க நம் ஒவ்வொருவருக்குமே அழைப்பு கொடுப்பதாக இருக்கின்றது. இந்த திருப்பாடல் 92 பார்க்கிற போது இது ஒரு பாடல் வகையை சார்ந்த புகழ்ச்சி பாடலாக இருக்கிறது. பாடல் என்று சொல்லுகிற போதே பொதுவாக மனிதனுடைய எண்ணங்களை உணர்வுகளாக வெளிப்படுத்துவதே பாடலாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த திருப்பாடல் கடவுளை நாம் போற்றி புகழ்வதையும் ஆராதிப்பதையும் அவருக்கு நன்றி சொல்வதையும் நாம் பாடல் வழியாக வெளிப்படுத்துகிறதை இந்த திருப்பாடலில் ஆசிரியர் அழகாய் 95வது திருப்பாடலில் சொல்லி இருக்கின்றார். இந்த திருப்பாடலின் தொடக்க வரிகளிலே நாம் பார்க்கிற போது, வாருங்கள் நாம் கடவுளை போற்றி புகழ்வோம் என்று எல்லோரையும் இணைக்கின்ற, எல்லோரையும் அரவணைத்து
எல்லோரையும் இதோ கடவுளை போற்றி புகழ்கிற ஒரு அழைப்பு கொடுக்கின்ற ஒரு திருப்பாடலாகவே இருக்கின்றது. காரணம், அடிக்கடி வாருங்கள் ஆண்டவரை போற்றுவோம், தொழுவோம், ஆராதிப்போம் என்ற வார்த்தைகளை நாம் இந்த திருப்பாடல் முழுமையாக அடிக்கடி வருவதை பார்க்க முடிகின்றது. எனவே குழுமமாக நாம் அனைவரும் கடவுளை போற்ற வேண்டும். ஏனென்றால் அவரே நம் கற்பாரை, நம்முடைய மீட்பர், நம்முடைய அரணாக இருக்கின்றார். ஏனென்றால் அவர் நமக்கு கோட்டையும் அரணுமாக இருந்து நம் ஒவ்வொருவரையும் மீட்ட தெய்வமாக அவர் இருக்கின்றார். எனவே நாம் அவரை போற்றி புகழ வேண்டும். எவ்வாறு அவரை நாம் போற்றி புகழ்வது? அதற்கு அடுத்த வரிகளில் நாம் பார்க்கிறோம். 3 நிலைகளில் ஆண்டவரை புகழ வேண்டும். முதலாவதாக, இதோ ஆண்டவரை நாம் ஒவ்வொருவருமே இதோ போற்றி புகழ தொழ வேண்டும். ஆண்டவரை நாம் தொழுகிற போது கடவுளை நம் ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறோம். அவரே நம்மை மீட்டவர் என்பதை வெளிப்படுத்துகிறோம். இரண்டாவதாக, இதோ முழந்தால் படியிட்டு ஆண்டவரை போற்றுங்கள் என்று அழைப்பு கொடுக்கின்றார். முழந்தால் படியிடுவது என்பது ஒரு தாழ்ச்சியின் அடையாளமாக, ஆண்டவர் திருமுன்பாக நம்மையே தாழ்த்துகிற விதமாக இதோ முழந்தால் படியிட்டு ஆண்டவரை போற்ற திருப்பாடல் ஆசிரியர் அழைப்பு கொடுக்கின்றார். மூன்றாவதாக, இதோ ஆண்டவரை இதோ நாம் வாயார போற்றி புகழ்ந்து பாட இறைவன் அழைப்பு கொடுக்கின்றார். எனவே இந்த 3 நிலைகளில் ஆண்டவரை நாம் போற்ற வேண்டும். எங்கு நாம் ஆண்டவரை போற்ற வேண்டும்? அவர் திருமுன்பாக சென்று அவரை போற்ற வேண்டும் என்று இதோ திருப்பாடல் ஆசிரியர் அழைப்பு கொடுக்கின்றார். ஆண்டவர் திருமுன் செல்ல வேண்டும் என்றால் இதோ அன்றைய நாளில் கடவுளுடைய பிரசன்னம் நேரடியாக இஸ்ராயல் மக்களுடைய வாழ்வில் இருந்ததை பார்க்கிறோம். ஆனால் நாம் வாழ்கிற இன்றைய நாட்களில் இதோ நற்கருணை பேழையிலே அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் சென்று அவரை போற்றி புகழ வேண்டும். ஆண்டவர் மெய்யாகவே நற்கருணையில் பிரசன்னமாக இருக்கின்றார். எனவே அவர் திருமுன்பாக சென்று நாம் போற்றி புகழ வேண்டும். காரணம், இதோ ஒன்றே ஒரு காரணம், அவர் நம்மை மேய்க்கின்றவர், அதாவது நம்முடைய நல்ல ஆயனாக இருக்கின்றார். நாம் எல்லோரும் அவரின் ஆடுகளாக, மேய்ச்சலில் பங்கு பெறுகிற ஆடுகளாக நாம் அனைவருமே இருக்கின்றோம். எனவே ஆண்டவரை போற்ற முதல் காரணமாக இருப்பது இதோ அவருடைய பராமரிப்பில் வாழ்கிற மக்களாக நாம் இருக்கிறோம். இதை ஒவ்வொரு நாளும் நாம் உணர்கிற போதுதான் மேற்சொன்னபடி ஆண்டவரை நாம் போற்றி ஆராதித்து தாழ்பணிந்து தாழ்ச்சியை வெளிப்படுத்தி ஆண்டவரை போற்ற முடியும். எனவே நாம் அவர் மந்தையின் ஆடுகள். நம்மை ஒவ்வொரு நாளும் தேவையானவற்றை எல்லாம் கொடுத்து நம்மை சிறப்பாக ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறார். எனவே அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய மந்தையின் ஆடுகளாய் ஆண்டவரை நாம் போற்று இந்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு அழகாய் அழைப்பு கொடுக்கின்றார். எனவே இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கின்ற இந்த நேரத்தில் இதோ ஆண்டவரை நாமும் குழுமமாக இணைந்து ஆண்டவரை போற்றுவோம். அவர் நம்முடைய வாழ்வில் செய்த எல்லா நன்மைகளுக்கும், நம்முடைய குழுமத்திற்கும் செய்த நன்மைகளுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த திருப்பாடலை ஜெபித்து போற்றுவோம். அவரை போற்றி புகழ்வோம், தாழ்பணிந்து வணங்குவோம், அவரை தொழுவோம். இந்த தாழ்ச்சியின் வெளிப்பாடு இறை ஆசிரை நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் அதிகமாக பெற்றுத்தரும் என்பதில் சந்தேகமில்லை. எனவே திருப்பாடலின் ஆசிரியரோடு இணைந்து ஆண்டவரை போற்றுவோமா, ஆண்டவரை புகழ்வோம், ஜெபிப்போம். எங்களை இந்நாளும் நேசித்து காத்து வழிநடத்தி வருகிற அன்பின் ஆண்டவரை, திருப்பாடலின் ஆசிரியரோடு இணைந்து உம்மை போற்றுகிறோம், தொழுகிறோம், ஆராதிக்கிறோம், முழந்தால் படியிட்டு வணங்குகிறோம். தாழ்ச்சி நிறைந்த எங்கள் உள்ளங்களை நீர் என்றும் வெறுப்பதில்லை என்பதை உணர்ந்து நன்றி சொல்லுகிறோம். நீரே எங்கள் ஆயனாக, எங்கள் மேய்ப்பராக, எங்களை வழி நடத்துகிறவராக இருந்து ஒவ்வொரு நாளும் எங்கள் தேவைகளுக்கு ஏற்ப எங்களை வழிநடத்தி வருகின்றேன். நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் உமது மந்தையின் ஆடுகள் என்பதை உணர்ந்து உம்முடைய பராமரிப்பில் நம்பிக்கை வைத்து உம்முடைய விருப்பத்தின்படி நாங்கள் வாழ்ந்திட அருள் தாரும். ஆமேன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். அதோட உலக பெண்கள் தினத்தில் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். பெண்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் எந்தெந்த விஷயங்கள்ல அதான் இன்னைக்கு தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க? கண்டிப்பா அவங்களுடைய அந்த வாய்ஸ் ரைஸ், அது அவங்க இண்டிபெண்டா அது எங்க வேணாலும் கொடுக்கலாம் இல்லையா? ஆனா இப்பவும் இந்த சமுதாயத்துல அது இருக்கா அப்படின்னா இல்ல, அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். சில இடங்களில் ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்றாங்க, இல்ல எங்கேயாவது ஒரு குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்குறாங்கன்னா அது சேம் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஐடென்டிஃபை, அதாவது நீ ஒரு பெண் அப்படின்ட்டு ஒதுக்கப்படுற பல இடங்கள் தான் இருக்கே தவிர நீ பேசு அப்படின்னு சொல்லி ஒரு இடம் கொடுக்குற அளவுக்கு, ஒரு ஸ்பேஸ் கொடுக்குற அளவுக்கு இங்க யாருமே தயாரா இல்லை அப்படின்றத பல நேரங்களில் பல பெண்கள் உணர்ந்திருக்காங்க. இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த தருணத்தை தயவு செஞ்சு நம்ம மறுபடியும் அந்த பெண்களுக்கு கொடுக்க கூடாது.
கண்டிப்பா. அதாவது அந்த பெண்களுடைய குரலுக்கு மதிப்பளிக்க வேண்டும். நிச்சயமா எப்படி அதை செயல்ல காட்டுறது, அவங்க பேசுறப்ப முழுமையா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, கேளுங்க. கேட்கணும். அது வந்து சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, பெரிய பெண்மணியாக இருந்தாலும் சரி, வயது முதிர்ந்த நம்முடைய தாத்தா பாட்டியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதெல்லாம் என்ன பண்ணணும், காது கொடுத்து என்ன பண்ணுங்க, கேட்க கேளுங்க. வேண்டும். அதை கேட்கறதுக்கு முன்னாடியே நீ சொல்ல வர எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு என்ன பண்ணாதீங்க, Interrupt மறுத்து பண்ணக்கூடாது. பேசாதீங்க, இன்டரப்ட் பண்ணாதீங்க. ம். அப்புறம் என்ன சொன்னாலும் இதுக்கு நிச்சயமாக ஒரு மறுப்பை நான் சொல்லியே ஆக வேண்டும்ங்கிற மனநிலையோட என்ன பண்ணாதீங்க, கேட்காதீங்க. அவ்வளவுதான். ஸோ சிம்பிள். அப்போ பெண்ணுடைய குரலுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்றால் இந்த செயல்களை என்ன பண்ணக்கூடாது, செய்ய கூடாது. அது வீடா இருந்தாலும் சரி, ஆபீஸா இருந்தாலும் சரி, இந்த சமுதாயத்துல எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அந்த பெண்ணுடைய குரல் என்ன அப்படிங்கிற அந்த கதையை கேட்டு அதற்கு பிறகு அதுக்கு என்ன தீர்வோ அதை அப்புறம் யோசிச்சுக்கலாம். ஆனால் நான் பேசுறதுக்கு முன்னாடி அதை இன்டரப்ட் பண்ணணும், நான் பேசுறதுக்கு என்ன பேசினாலும் அதுக்கு நான் மறுப்பு சொல்லணுங்கிற மனநிலையோடு அதை பேசக்கூடாது. ஸோ அவருடைய குரலுக்கு மதிப்பளிக்க கற்றுக்கொள்ளும். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசலாம். மார்ச் 8 புனித இறை யோவான். போர்த்துகல் நாட்டிலுள்ள மொந்தே மோரா என்ற பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 1495ஆம் ஆண்டு மார்ச் 8ஆம் நாள் பிறந்தார் இறை யோவான். தன் 8வது வயதில் ஸ்பெயின் நாட்டின் அருட்தந்தை ஒருவரின் மறையுரையினால் ஈர்க்கப்பட்ட இறையோவான் தன் பெற்றோரை விட்டு அருட்தந்தையோடு சென்றார். அருட்தந்தையிடமிருந்து பிரிந்த இவர் செல்வந்தர் ஒருவரிடம் 27 ஆண்டுகள் ஆடுகள் மேய்த்து பின்பு அரசன் 5ஆம் சார்லஸின் போர்ப்படையில் போர் வீரரானார். இறைபக்தியில் சிறந்திருந்த இவருக்கு குழந்தை இயேசு காட்சியளித்து இறையரசின் பணிகளைச் செய்வதற்கு பணிக்க இறை யோவான் ஆப்பிரிக்காவில் அடிமைகளாக இருந்த மக்களை மீட்டெடுக்கும் பணிகளைச் செய்தார். ஸ்பெயின் நாட்டில் தன் இறைபணிகளை தொடர்ந்த இவர் புத்தகங்களை விற்று அதில் கிடைக்கும் தொகையில் ஏழைகளுக்கு உதவிகள் செய்தார். ஒருத்தல் முயற்சிகளினால் உடல் நலிவுற்ற இறையோவான் புனித அவிலாஜானின் ஆறுதலை பெற்று அவரோடு இணைந்து ஆண்டவரின் பணிகளைச் செய்தார். எளிய மக்களுக்கும் நோயாளிகளுக்கும் உதவிகள் செய்த இறையோவான் நிமோனியா காய்ச்சலினால் உடல் நலிவுற்று கிபி 1550ஆம் ஆண்டு மார்ச் 8ஆம் நாள் விண்ணகப் பிறப்படைந்தார். தன் வாழ்வினில் நோயாளிகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவிகள் செய்து ஆண்டவரின் பணிகளைச் செய்த இறையோவானை திருத்தந்தை 8ஆம் அலெக்சாண்டர் கிபி 1690ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் நாள் புனிதராக உயர்த்தி புத்தக விற்பனையாளர்களுக்கு பாதுகாவலராக அறிவித்தார். புனித இறையோவானின் திருவிழாவினை சிறப்பிக்கின்ற நாம் புத்தக பதிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்களுக்காகவும் அவர்கள் சமூக பொறுப்போடு பணியாற்றுவதற்காகவும் ஜெபிப்போம். மிக சிறப்பான பகுதி இன்றைய புனிதர் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள் பெண்கள் கொண்டாட்டம் அப்படின்றத விட பெண்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் எல்லா தருணங்களிலுமே அப்படின்னு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததா பெண்களுக்கு எதுல மதிப்பு கொடுக்கணும், மதிப்பளிக்க வேண்டும், மரியாதை செலுத்த வேண்டும் அப்படின்னு அவருடைய சாய்ஸஸ், தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு என்ன பண்ணுங்க, மதிப்பு கொடுக்க வேண்டும். பெண்களுக்கு தேர்ந்தெடுக்க தெரியாது அப்படின்லாம் கிடையாது. வீட்டுல பெரும்பாலான கணவர்கள் கனவியை சொல்றப்போ சொல்லக்கூடிய குறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் மனைவிக்கு என்ன சூஸ் பண்ணணும்னு தெரியாது. ஆனா நல்லா யோசித்து பாருங்க, உங்களை சூஸ் பண்ணதே உங்க மனைவிதான். நல்லா இருக்கே இந்த டயலாக். ஏன்னா அப்போ சூஸ் பண்ணவே தெரியாதுன்னா அப்போ அவங்க சாய்ஸ் ராங்கன்னா அப்ப நம்ம ராங்கன்னு என்னது அர்த்தம். அதனால என் மனைவிக்கு தேர்ந்தெடுக்கவே தெரியாத எந்த கணவர் என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. உங்களை கணவரா தேர்ந்தெடுத்ததே உங்களுடைய மனைவிதான். அவருடைய தேர்வு எல்லாம் தவறாக இருக்கும் பட்சத்தில் நீங்க ஒரு தப்பான சாய்ஸ் அவங்க லைஃப்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருள் போகும். கண்டிப்பா இந்த ஸ்டேட்மெண்ட் இதுக்கப்புறம் எந்த கணவன்மார்களும் வைக்க மாட்டாங்க. கண்டிப்பா. ஏன்னா மனைவி இதை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயம் எல்லா பெண்களுக்குமே அவங்களுடைய தனிப்பட்ட விருப்ப வெறுப்புகள், அது வந்து திருமணம் சார்ந்த விஷயமாக இருக்கலாம், அவங்களுடைய கெரியர் சார்ந்த விஷயமாக இருக்கலாம், இன்னும் பல விஷயங்கள். சில நேரங்கள்ல இது பெண் என்பதாலே பலருக்கு பல குடும்பங்கள் என்ன பண்ணும், மறுக்கப்படும். அவருடைய விருப்பம்
இல்ல இது உனக்கு செட் ஆகாது. சில படிப்புகளே நான் என்ன பண்ணிருக்கிறேன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுறப்போ எனக்கு படிக்கணும்னு வேற ஆசை இருந்துச்சு, பட் எங்க அப்பா அம்மா பொம்பளை பிள்ளை அந்த படிப்புல போய் எதுக்கு கஷ்டப்படும் வேணாம்னு சொல்லி நான் என்ன பண்ணாங்க வேற மாத்தி விட்டாங்க. ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ அந்த விருப்ப தேர்வுகளை மதிப்பளிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுல கண்டிப்பா அதுல ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸ் எல்லாம் என்ன பண்ணும் இருக்கும், நிறைய குறைகள் நிச்சயமாக இருக்கும். அது அவங்க போய் அதை ஃபேஸ் பண்ணட்டும், அதை ஃபேஸ் பண்ண விடுங்க. அந்த ஃபேஸ் பண்றப்ப துணையா என்ன பண்ணுங்க இருங்க. இல்ல ஒருவேளை இது ரொம்ப அவங்களால புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு உங்க விருப்ப தேர்வு எடுத்திருக்காங்க, பட் அவங்களால இதுல இருக்கக்கூடிய கடினமான தருணத்தை இன்னும் அவங்க உணர்ந்து கொள்ளல அப்படிங்கிறப்போ அதை புரிய வைக்க என்ன பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. இது வேண்டாம் அப்படின்னு குருட்டுத்தனமா என்ன பண்ணாதீங்க, கண்மூடித்தனமாக அதை ஸ்டாப் பண்ணாதீங்க. ஸோ அப்ப அதை மதிப்பளிக்க கற்றுக்கொள்ள கண்டிப்பா கண்டிப்பா ஜோ. இன்னும் நம்ம தொடர்ந்து பேசலாம், அடுத்த பகுதி பார்க்கலாம். சிற்றின்பம் பேரின்பம். இதில் சிற்றின்பம் காமம் சார்ந்தது, பேரின்பமோ கடவுள் சார்ந்தது. சரியா தாத்தா? கேட்டு நின்ற செயற்கை நுண்ணறிவு பேராண்டியிடம், இல்ல பேராண்டி, அதையும் தாண்டி விசாலமானது என்ற அந்த 5th ஃபார்ம் படிச்ச அந்த தாத்தா விவரமாக சொல்ல ஆரம்பித்தார். ஊற்று கேளுங்கள். படைப்பால் ஈர்க்கப்பட்டால் சிற்றின்பம், படைத்தவனால் ஈர்க்கப்பட்டால் பேரின்பம். படைப்புகளை அனுபவித்தால் சிற்றின்பம், படைப்புகளை ஆராதித்தால் பேரின்பம். படைப்புகளை படைப்புகளாய் கண்டால் சிற்றின்பம், படைப்புகளில் படைத்தவனையே கண்டால் பேரின்பம். என்னால் தான் இந்த வாழ்க்கை என முன்னேறினால் சிற்றின்பம், இறைவனால் தான் இந்த வாழ்க்கை என முன்னேறினால் பேரின்பம். இந்த உடல்தான் நான் என எண்ணினால் சிற்றின்பம், இந்த உயிர்தான் நான் என எண்ணினால் பேரின்பம். அமைதி ஆனந்தம் சிறிதே பெற்றபின் இழந்தால் சிற்றின்பம், அமைதி ஆனந்தம் பெரிதே பெற்று நித்தியமாய் வாழ்ந்தால் பேரின்பம். செய்வது நான் என எண்ணினால் சிற்றின்பம், செய்வது இறைவன் என எண்ணினால் பேரின்பம். புறப்பொருள் நிகழ்வில் சுகமுறுவது சிற்றின்பம், அகப்பொருள் நிகழ்வில் சுகமுறுவது பேரின்பம். இன்பம் அடைந்தாலும் மீண்டும் வேண்டி திருப்தி அடையாதது சிற்றின்பம். இன்பம் கடந்த வேறு எதையும் விரும்பாத பூரணம் பேரின்பம். நிரந்தர பேரின்பத்தை மறைப்பது சிற்றின்பம், நிலையற்ற சிற்றின்பத்தை கடப்பது பேரின்பம். உடலோடு மனதை தொடர்பு படுத்துவது சிற்றின்பம், உயிரோடு மனதை இணைத்தே விடுவது பேரின்பம். இன்பம் என்கின்ற வடிவில் இருக்குமே துன்பம், அதுவே சிற்றின்பம். துன்பம் போல் அறியப்பட்டு இன்பமாகுமே, அதுவே பேரின்பம். எங்கே இருக்கிறது இறைமை எனில் சிற்றின்பம், எங்கும் இருக்கிறது இறைமை என்றால் பேரின்பம். பலவீனம் நோய் துன்பம் மரணம் தருவது சிற்றின்பம், அவை கடந்த மரணமில்லா பெருவாழ்வு தருவது பேரின்பம். பயம் சஞ்சலம் சந்தேகம் குற்ற உணர்வு தருவது சிற்றின்பம், இவை அறியா தூய்மையானது பேரின்பம். சிறு உணர்ச்சிகளில் இன்பம் அடைவது சிற்றின்பம், எல்லையற்ற பிரம்மத்தில் கலப்பது பேரின்பம். பிறரை தனக்காக பயன்படுத்துவது சிற்றின்பம், தன்னை பிறருக்காக அர்ப்பணிப்பது பேரின்பம். அளவுடையது முடிவுடையது சிற்றின்பம், அளவற்றது முடிவற்றது பேரின்பம். அறிவை மழுங்கடிப்பது சிற்றின்பம், அறிவை மிளிர வைப்பது பேரின்பம். அழகை மட்டும் ஆராதித்தால் சிற்றின்பம், அழகற்றதையும் அழகை என்று ஒன்றித்தால் பேரின்பம். பயன் கருதி செயல் புரிந்தால் சிற்றின்பம், பயன் கருதா செயல் புரிந்தால் பேரின்பம். அப்பா, இன்னைக்கு இது போதும். சிற்றின்ப பேரின்ப பட்டியல் இன்னும் இருக்கும். நாளை தொடரலாமே. சிறப்பு அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் உலக பெண்கள் தினத்தில் பெண்களுக்கு மதிப்பளிக்க வேண்டிய இடங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது அதைத்தான் எனக்கு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க? கண்டிப்பா பெண்களுக்கு அப்படின்னு சொல்றப்ப அவங்களுடைய பவுண்டரிஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அந்த எல்லை அப்படின்றது அவங்களுக்குள்ள, அவங்க நோ சொன்னா நோ, எஸ்னா எஸ், ஓகே. ஸோ அப்படிப்பட்ட அந்த வார்த்தைகளுக்கு நம்ம மதிப்பளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சில இடங்களில் உங்களுக்கு வந்து அது ஃபிசிக்கலாகவும் சரி எமோஷனலாகவும் சரி உணர்வு ரீதியாக நிறைய பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்கன்றது இன்றைய நியூஸ்ல நம்ம வந்து படிக்க தான் செய்யறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தவறான செயல்களை நம்ம செய்யக்கூடாது. அதற்கான மதிப்பு என்ன அவங்களுக்கு கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். கண்டிப்பா. ஒரு திரைப்படத்துல வந்து ஒரு பாடல் காட்சியில என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கணவர் வந்து மனைவியை போட்டு அடிச்சுட்டு இருப்பார். அப்போ ரோட்ல உள்ள எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த சாங் போயிட்டே இருக்கல, அந்த ஹீரோ போய் அந்த மனைவியோட காதுகள் ஏதோ என்னமோ ஒரு விஷயம் சொல்லுவார். சொன்ன உடனே அந்த அம்மா அப்படியே அந்த தலைமுடியெல்லாம் அப்படி வாரி பின்னி எடுத்து போட்டு
அந்த ஆளை போட்டு வெளுன்னு வெளுக்க ஆரம்பிச்சிடாது. வெளுக்க ஆரம்பிச்சுன்னா இந்த கூட்டம்லாம் நேரம்னா துண்டக்காலம் ஓடி போயிடும். ஸோ இதை சொல்லும்போது நண்பர்களோட பேசிட்டு இருக்கோம், என்ன மச்சான் என்ன சொல்லியிருப்பாரு, ஒருவேளை இந்த பாட்டு இல்லாம இது ஒரு சீக்வன்ஸா இருந்துச்சுன்னா என்ன அந்த ஹீரோ சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு டிஸ்கஷன். அப்போ ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாரு, மேபி இந்த ஆளை நிறுத்தி ஏன்டா இப்படி உன் பொண்டாட்டி போட்டு அடிக்குன்னு கேட்டா, என் பொண்டாட்டி நான் அடிப்பேன்னு என்ன பண்ணிருப்பான் சொல்லியிருப்பான், அதை பத்தி உனக்கு என்னடா கவலைன்னு. அப்போ அதே அந்த அம்மாட்ட போய் என் பொண்டாட்டியே அவனுக்கு அடிக்க எவ்வளவு உரிமை இருக்கோ அது மாதிரி உன் பிரச்சனை உனக்கு அடிக்க உரிமை இருக்குமான்னு மேபி என்ன பண்ணிருக்கலாம் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு. ஸோ அப்போ அந்த பவுண்டரிஸ் வந்து ஆணுக்கு எப்படி ஒரு சில விஷயங்கள் இதை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறோமோ அது போல பெண்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த எல்லை கோடுகளை மதிக்க கற்றுக்கொள்ளணும். ஆண்கள் மட்டும் இல்லை, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்பு இருக்கின்றது. நோ மீன்ஸ் அது நோ தான், இல்லை அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இதை செஞ்சுக்கலாம். அது வந்து பிசிக்கலாகவும் சரி எமோஷனலாகவும் சரி எந்த ஒரு இடங்கள், ஏன்னா எனக்கு எல்லா இடங்களும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை பெண்கள் என்ன பண்றாங்க ஃபேஸ் பண்றாங்க. ஸோ அப்போ அதை ஃபேஸ் பண்றப்போ அதில் அதை மதிப்பளித்து அந்த எல்லை கோடுகளுடைய வரையறை என்ன அப்படிங்கிறத உணர்ந்து அது ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். அந்த வேறுபடக்கூடிய அந்த பவுண்டரி லைன்ஸை மதிக்க கற்றுக்கொள்ள எந்த ஒரு விஷயத்திலையும் அவங்களோட வற்புறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே அவங்களை வந்து என்னைக்குமே வழி நடத்தக்கூடாது அப்படின்றது நம்ம வந்து தெளிவா இருக்கணும். இன்னும் தொடர்ந்து பேசுவோம், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு நிச்சயமா. நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாளில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. உலக பெண்கள் தினத்தில் இந்த பெண்களுக்கு நாம் எந்தெந்த இடங்களிலெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், மரியாதை செலுத்த வேண்டும், மதிப்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் பேசிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு வீட்டில் இருக்க பெண்கள்கிட்டையும் போய் கேட்டால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கும். அந்த கனவுகள் எல்லாமே நிறைவாயிடுச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்றது தான் ஒரு பெரிய அவங்களுடைய கேள்விக்குறியாகவே இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா இந்த சமுதாயம் தான். உனக்கெல்லாம் எதுக்கு ஒரு கனவு, உனக்கு திருமணம் ஆயிடுச்சு, உனக்கு குழந்தைங்க பிறந்தாச்சு, இதுதான் உன் உலகம், இந்த உலகத்துக்குள்ள நீ என்ன பண்ணணுமோ அதை நீ பண்ண, இதை தாண்டி உனக்கு ஒரு கனவு இருந்துச்சுன்னா அதை அழிச்சுக்கோ அப்படின்னு சொல்ற வார்த்தைகள் நம்ம எவ்வளவோ கேட்டிருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட அந்த கனவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்டில இருக்க பெண்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும். கண்டிப்பா. இது வந்து திருமணத்திற்கு பிறகு அப்படின்னு மட்டும் கிடையாது, திருமணத்துக்கு முன்னாடியே பெற்றோர்கள் அப்பா அம்மாவுக்கும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஏன்னா அவளுடைய கனவை சிதைத்து தான் என்ன பண்றாங்க, கல்யாணம் பண்ணி கொடுக்கறது இல்லை, எங்களுக்கு கல்யாணம் பண்ணா ஒரு கடமை முடிஞ்சிடும் சொல்லி சீக்கிரம் எப்படியாவது இன்னொரு ஆள்கிட்ட என்ன பண்ணணும் தள்ளி விட்டுறணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் அப்பா அம்மாக்களே முதல் என்ன பண்றாங்க, அந்த கனவுகளை சிதைக்க தொடங்குறாங்க. நீ அங்க போய் படிச்சுக்கோ, சில வீடுகளை சொல்லுவாங்க நீ திருமணத்துக்கு பிறகு போய் என்ன பண்ணிக்கோ, போய் படிச்சுக்கோ, யார் வேண்டாம், நீ திருமணம் அந்த வயசுல என்ன பண்ணிரு. இது ஒரு பக்கம் அக்கறையாக இருந்தாலும் கூட இதுக்குள்ள ஒரு சுயநலம் நிச்சயமாக இருக்குது. அது இல்லைன்னா மறுக்கவே முடியாது. எந்த பெற்றோர் எந்த அம்மா அப்பாவும் இல்லை நாங்க வந்து முழுக்க 100% அக்கறையோட தான் நாங்க சொல்றோம் யாரும் சொல்ல முடியாது. அதுக்குள்ள கண்டிப்பான ஒரு செல்ஃபிஷ் இருக்கத்தான் செய்யுது. அது நம்ம வந்து உண்மையாக நான் அதை ஏற்றுக்கொள்வேன் உணர்ந்துக்கிறேன் அப்படின்னு யாரு நினைக்கிறீங்களோ அவங்கள அதை என்ன பண்ண முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். இல்ல அப்படின்னா நான் இல்ல அக்கறையோட தான் சொன்னேன் எல்லாரும் என்ன பண்ணும் மறுப்பு சொல்லுங்க. பட் அந்த ஒரு இடத்துல அவங்களுடைய கனவு என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் சிதைக்கப்படுகிறது. அதன் பிறகு அந்த வீட்டுல போய் அவங்களுக்கு படிக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருக்குதா இல்லையான்லாம் தெரியாது. அதை பத்தி அவங்க கேர் பண்ணிக்கோ. அவ்வளவு அக்கறை இருக்கிறவங்க, ஏமா கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கணும்னு விருப்பப்பட்டியமா உங்க வீட்டுல சொன்னியா படிக்க சொல்றாங்க, என்ன இதெல்லாம் கேட்டுருக்கோமான்னு கேட்டா நிறைய பெற்றோர்கள் வாய்ப்பே கிடையாது. அதை பத்தி அவங்க மைண்ட்லயே என்ன பண்ணிருக்காது, இருந்திருக்காது. ஸோ அப்போ இந்த நேரங்கள்ல கனவுகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. அப்போ அந்த பெண்கள், அதுவும் குறிப்பா திருமணத்துக்கு பிறகு ஒரு பெண் தன்னுடைய கனவை நோக்கி பயணிக்கிறாள் அப்படின்னா அது வந்து இருக்கக்கூடிய வந்து ஒரு கணவர் வந்து ஒரு வெறும் ஆண் கிடையாது, அவர் வந்து ஆண் தேவதை அப்படின்னு அவர் என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு அவருடைய எஃபர்ட்ஸ் இன்னைக்கு நிறைய பேர் நானே பாக்குறேன். வீடுகளில் வந்து மகாராணி போல நடத்தப்படக்கூடிய பெண்கள் இருக்கதான் செய்யறாங்க. ஸோ கிச்சன் பக்கம் போலையான்னு கேட்டா இல்ல எனக்கு என் கணவர் என்ன பண்ணிடுவாரு, சமைச்சு கொடுத்துருவாரு. ஸோ அவன்கிட்ட பேசுறப்ப எனக்கு சமைக்க பிடிச்சிருக்குது சமைச்சு கொடுக்குறேன், உனக்கு என்ன பிரச்சனை. ஸோ அப்ப இது போல இதுதான் அந்த அவங்களுடைய வாழ்க்கையை அது அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை மட்டும் மகிழ்ச்சியா வைத்திருப்பதல்ல, சுற்றி இருக்கக்கூடிய அந்த குடும்பம் ஒட்டுமொத்த குடும்பத்தை என்ன பண்ணும் மகிழ்ச்சியான சூழல்ல வைத்திருக்கும். ஸோ அப்போ அந்த நிலையில அந்த கனவுகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அந்த கனவுகளுக்காக உழைக்கக்கூடிய ஒரு விஷயத்த திருமணத்திற்கு பிறகு கணவரும் திருமணத்துக்கு முன்னாடி பெற்றோரும் இல்லை எல்லாருமே குடும்பமாக சேர்ந்து என்ன பண்ணணும், அதுக்கு உழைக்க வேண்டும், அதற்கு மதிப்பளிக்க வேண்டும், கற்றுக்கொள்வோம். இன்னும் தொடர்ந்தும் பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி, என் வாழ்த்துகள். நாம் திரிகடுகத்தின் 9ஆம் செய்யுளில் இருக்கின்றோம். பெருமை உடையார் இனத்தின் அகறல், உரிமையில் பெண்டிரை காமுற்று வாழ்தல், விழுமிய அல்ல துணிதல், இம்மூன்றும் முழு மக்கள் காதல் அவை. முழு மக்கள் என்றால் மழுங்கல் மக்கள் என்பது பொருள். 2ஆம் செய்தி, உரிமையில் பெண்டிரை காமுற்று வாழ்தல். தனக்கு உரிமையில்லாத பெண் மீது காமம் கொண்டு வாழ்கின்ற அந்த தீய சூழ்ச்சி இருக்கிறதே, அதுதான் இந்த
இரண்டாம் கருத்தாக இங்கு முன்வைக்கப்படுகிறது மூடர் விரும்புகிற ஒரு செயல். தனக்கு உரிமை இல்லை, கணவன் மனைவி, கணவனுக்கு மனைவி மீது உரிமை, மனைவிக்கு கணவன் மீது உரிமை, அவ்வளவுதான். இந்த உலகத்தில் வாழ்கிற மற்ற பெண்கள் எல்லாருமே ஆண்களுக்கு உடன்பிறப்புகள் தான். அதை போன்றேதான் எல்லா பெண்களுக்கும் இங்கு மற்ற ஆண்கள் அத்தனை பேருமே உடன்பிறப்புகள் தான். எனவே இங்கு நாம் பார்க்கிறோம் நற்செய்தியில் ஒரு நிகழ்வு. திருமுழுக்கு யோவானுடைய தலை வெட்டப்படுவதற்கு அடிப்படை காரணமே இந்த ஓர் அரசனுடைய அந்த தவறான ஆசை, தன் தம்பியின் மனைவி மீது கொண்டிருந்த அந்த கள்ள காதல், அதுதான் அங்கு. இதை சாடுகிறார் ஒரு இறைவாக்கினர் போன்ற, எப்ப நீ செய்வது தவறு, தப்பு, நீ திருந்தி ஆகணும், வேறு வழி இல்லை. ஆக இங்கு எவரையுமே தன் மனைவியாக ஏற்று வாழ்கின்ற அந்த இன்பத்தன்மை என்பது இங்கு தவிடுபொடியாக்கப்பட வேண்டும். அதிலும் சிறப்பாக நம்மை விட, தன்னை விட வலிமை குறைந்தவர்கள், அவர்கள் மீது தான் ஆதிக்கம் செலுத்தி ஆட்டி படைக்கின்ற, அடக்குகின்ற, அடிமையாக்குகின்ற அந்த தன்மை என்பது கைவிடப்பட வேண்டும். நாத்தான் சாடுகிறார், அந்த கயவன் நீதான், அந்த குற்றவாளி என்று தாவீதை பார்த்து சொல்லுகிறார். ஒரு பெண், ஒரு ஏழை பெண், அந்த பெண் மீது இவர் ஆசை கொள்கிறார், அது தவறு என்பதுதான் இங்கே உள்ள செய்தி. ஏழை பெண்ணின் செயலை தொட்டு இழுப்பவன் மனிதனா, இரவில் மட்டும் தாலி கட்ட நினைப்பவன் மனிதனா, அப்படி ஒரு பாட்டு வரும். மனிதன் மனிதன், எவன்டா மனிதன்? ஆக இந்த மாதிரியான தவறான ஆசை கொண்டு மனிதனாக இருக்க முடியாது என்பது இங்கு ஒரு செய்தியாக தரப்படுகிறது. அந்த வகையில் தான் வள்ளுவர் ஒரு குறளினை இங்கு பதிவு செய்கிறார். எனை துணையராயினும் என்னாம் திணை துணையும் தேரான் பிறனில் புகழ். அடுத்தவங்களுடைய வீட்டில் அந்த பெண் அங்கு இருக்கிறார், தனிமையாக இருக்கிறார், அல்லது அவர் ஏதோ தேவையில் இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு இங்கு புகுதல் இருக்கிறதே, அப்படிப்பட்ட ஒரு மனிதன் எவ்வளவுதான் பெருமைக்குரியவனாக இருந்தாலும் எதுக்கு ஒரு பயனும் இல்லை. எனவே தகாத ஆசை என்பது எங்கு பெருமைக்குரியவர்களை எல்லாம் அப்படியே வீழ்த்தி விடுகிறது. அது கூடாது என்பதுதான் இங்கு இறை நெறியும் குறள் நெறியும் திரிகடுகவும் முன்வைக்கின்றது. எனவே மூடர்கள் தான் இதை விரும்புவார்கள், அறிவாளர்கள் அப்படி விரும்ப மாட்டார்கள். அறிவுடையவர்களுடைய எண்ணிக்கை பெருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு பாருங்க, கையில் இருக்கிற அந்த அலைபேசியை கொண்டே காணக்கூடாத காட்சிகளை எல்லாம் பார்த்து இத்தகைய மூடர்களை பெருக்குகிறார்கள். தகாத உறவுகளில் அங்கு வைக்கிறாங்க. அப்பா, கொடுமை, சிதைவு, அழிவு. எனவே இதை தடுப்பதற்குரிய அரசு தன்மையில் இங்கு ஆட்சியாளர்கள் அங்கு திகழ வேண்டும். ஒரு மாணவனோ ஒரு இளைஞனோ திருமணம் ஆகாத ஒருவர் அதை தொடுகிறார் என்றால் அவருக்கு அந்த காட்சியை வரக்கூடாது. ஏன் செய்ய முடியாது? எல்லாவற்றையும் செய்கிறாங்கல்ல, அவங்கவுங்களுக்கு அரசியல் ஆதாயத்துக்கு செய்யலாம். அத்தகைய தன்மை, கூறிய அறிவு, ஆற்றல், இங்கு திறன், இங்கு பொறுப்பு, கடமை உணர்வு இல்லை என்பதால் இங்கு நாம் சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு உண்மையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பிறனில் புகழ், அடுத்த மனைவியோடு தகாத உறவு கொள்வதற்குரிய அந்த எண்ணம் கொண்டிருத்தலே கூடாது. அதான் ஏதோ அந்த செயலை செய்தால்தான் தப்பு என்பதல்ல. அதான் இயேசு சொல்வார், ஒரு பெண்ணின் மீது இச்சை கொள்பவர் ஏற்கனவே அந்த பெண்ணின் மீது அங்கு தகாத உறவு கொண்டு விட்டார் என்பதான். ஆக இந்த செயல் கூடாது. ஆக இன்று ஒரு சொல்லினை நாம் இங்கு படித்தறியலாம். மனித உரிமை. மனித உரிமை நாள் இன்றைக்கு டிசம்பர் 10. ஆகஸ்ட் 10 ஒரு நாள் உண்டு. அது என்னவென்றால் கருப்பு நாள். அதாவது தலித் கிறிஸ்தவர்கள், தலித் இஸ்லாமியர்கள், அவர்களுக்கு மற்ற தலித் மக்களை போன்ற சம உரிமை இன்னும் கிடைக்கல. இதையெல்லாம் எல்லாருமே எதிர்த்து போராட வேண்டும். இந்த மனித உரிமை என்பதற்கு, உரிமை என்பது நல்ல தமிழ் சொல்ல, ஆனால் மனித என்பது தமிழ் இல்லை, அது சமஸ்கிருதம் தான். அப்படின்னா தமிழ் என்ன? மாந்த, மாந்தர் அனைவரும். மனிதர் எல்லாரும் என்பதெல்லாம் மாந்தர் எல்லாரும், மாந்தர் அனைவரும். ஆக மனித உரிமை என்று சொல்வதற்கு மாற்றாக நாம் சொல்ல வேண்டிய சொல் என்ன? மாந்த உரிமை. மாந்த உரிமை. இந்த மாந்த உரிமை ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும், இந்த இயற்கையில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிருக்கும் இருக்கிறது. வாழ்வதற்குரிய, பாதுகாப்போடு மாண்போடு நடத்தப்படுவதற்குரிய அந்த உரிமை இருக்கிறது. இதை மறந்து விடாமல் வாழ்வதற்கு இங்கு உறுதியேற்றுக்கொள்ளும். அத்தகைய நன்மாந்தர்களை உருவாக்குவோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான பகுதி திரிகடுகம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. இன்றைய நாள்ல உலக பெண்கள் தினம். பெண்களை முன்னிட்டு அவர்களுக்காக சில குரல் கொடுக்க வேண்டும், அவர்களுக்காக ஒரு சில அவர் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் சொல்லி பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில எப்படி அவங்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும்? ஸோ அடுத்ததா பெண்களுக்கு மதிப்பளிக்க வேண்டிய இடம் எது, எங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெண்களுடைய அந்த எமோஷனல் வேர்ல்டு,
அந்த உலகத்திற்கு மதிப்பளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாருக்குள்ளயும் இந்த எமோஷனல் அப்படிங்கிறது கண்டிப்பா பெண்கள் அப்படின்னாலே பொதுவா எமோஷனலா வந்து ஈஸியா என்ன பண்ணிடலாம், அவங்க அதாவது ஒரு ஆணோட எமோஷனல கூட டிஸ்டர்ப் பண்றது கொஞ்சம் கஷ்டம். இப்ப அப்பாக்கள்ட்ட எல்லாம் போயிட்டு வந்து நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க என்னன்னு சொல்லுங்கன்னா அவ்வளவு சீக்கிரத்துல வாயை திறந்து என்ன பண்ண மாட்டாரு, சொல்ல மாட்டாரு. அதே நீங்க அம்மாக்கள்கிட்ட கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாரா கண்ணீரோட என்ன பண்ணுவாங்க, எல்லா கதையும் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த எமோஷனல் வேர்ல்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மிருதுவானது, இலகுவானது, ஈஸியா அவங்க என்ன பண்ணலாம். ஸோ அப்போ அந்த உலகை மதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரங்கள் சொல்ல ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்றாங்க அப்படின்னு, அவங்க என்ன வழிகளை சந்திச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, அந்த வழிகளில் எவ்வளவு காயப்பட்டாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியாது. ஸோ அப்போ ஒரு எமோஷனல்ல டக்குன்னு உடனே அழுதுடுறாங்க, இல்ல டக்குன்னு எமோஷனலா ஏதோ ஒரு சில விஷயத்த உளறி குட்டுறாங்க, இல்ல கோவப்படுறாங்க அப்படின்னா அதை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு பின்னாடி என்ன வழி இருக்கு, வேதனை இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு முற்பட்டுக்கிட்டு, ஒருவேளை அது உண்மையிலே ஓவர் ஆக்டிங்னா அதுக்கப்புறம் வேற விஷயம். ஆனா பெரும்பாலான நேரங்கள் அது ஓவர் ஆக்டிங் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ அப்போ அந்த உணர்வுகளை மதிப்பளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கண்டிப்பா மதிப்போம். இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். நிமிடத்திற்கு நிமிடம் மாறிக்கொண்டே இருக்கும் 15 வினாடி வீடியோக்கள், நம்மை அறியாமலே சிறைபிடிக்கும் சமூக ஊடக பதிவுகள், எதற்கு சிரிக்கிறோம், எதை பார்க்கிறோம் என்று தெரியாமலே பல மணி நேரங்களை நாம் செலவிடுகிறோமா? பிரெயின் ராட் என்றால் என்ன என்று தெரியுமா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இயேசு ஒரு வலையை பற்றி பேசியிருக்கிறாரே, எச்சரித்திருக்கிறாரே, அது இன்டர்நெட் என்னும் வலையையும் குறிக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியுமா? வாருங்கள், அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். மத்தேயு 13:47 வலை உவமையை இயேசு சொல்கிறார். விண்ணரசு என்பது கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும் என்கிறார். இந்த வலை நல்ல விஷயங்களையும் கொண்டு வருகிறது, குப்பைகளையும் சேகரித்து வருகிறது. ஆனால் இயேசு குறிப்பிடும் அந்த மீனவன் கரையில் உட்கார்ந்து நல்லவைகளையெல்லாம், நல்ல மீன்களையெல்லாம் கூடையில் சேர்த்து வைத்தும் பயன்படாதவைகளையெல்லாம் வீசி எறிவது போல நாம் இணையத்தை பயன்படுத்த பழக வேண்டும். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிரஸ் என்னும் அமைப்பு 2024 ஆண்டிற்கான வார்த்தை பிரெயின் ராட் என்று அறிவித்தது. அப்படி பிரெயின் ராட் என்றால் என்ன? அது அப்படி என்னதான் செய்துவிட போகிறது? பிரெயின் ராட் என்பது அதீத மேம்போக்கான இணைய நுகர்வால் ஏற்படும் ஒரு விதமான மனசிதைவு அல்லது அறிவாற்றலை வற்றி போக செய்யும் நிலை என்று சொல்லலாம். நாம் புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை விட்டுவிட்டோம். பெரியவர்களின் ஞான உரைகளை கேட்பதை தவிர்த்து விட்டோம். எப்போதும் மொபைல் திரை ஒளிமுகத்தில் பட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலையில் எழும்போது முதல் மாலையில் தூங்கும்போது அந்நாளுக்கு பிரியாவிடை கொடுப்பது வரை மொபைல் போனை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம். இதனால் மனநோயாளி குப்பைகளை சேகரித்து கொண்டிருப்பது போல சமூக ஊடகங்களில் வரும் தேவையற்றவர்களை சேகரித்து கொண்டு நம் மூளையை மழுங்கடிக்கிறோம் அல்லது அழுகி போக செய்கிறோம் என்பதுதான் பிரெயின் ராட், a rotten brain. உங்களுக்கு தேவையற்ற வெறும் பொழுதுபோக்கு மட்டுமே தரும் கணக்குகளை, அக்கௌண்ட்ஸை அன்ஃபாலோ செய்யுங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் சோசியல் மீடியாவிற்கு செலவிடுவீர்கள் என்பதை முன்கூட்டியே தீர்மானியுங்கள். தினமும் குறைந்தது 5 முதல் 10 பக்கங்கள் ஏதாவது ஒரு புத்தகத்தில் வாசியுங்கள். இது உங்கள் மூளையின் நரம்பியல் இணைப்புகளை வலுப்படுத்தும், நியூரல் பாத்வேஸை புதுப்பிக்கும். வெறுமனே மற்றவர்கள் உருவாக்கியதை பார்த்து கொண்டிருக்காமல் நீங்களும் எதையாவது உருவாக்குங்கள். எழுதுங்கள், ஓவியம் வரையுங்கள் அல்லது சமைக்க பழகுங்கள். புதிதாக ஒரு மொழியை கற்க முயற்சி செய்யுங்கள். இயற்கையோடு நேரம் செலவிடுங்கள். இயேசு சொன்ன வலை உவமையில் அந்த மீனவன் வலையை வீசுகிறான். அது நல்ல மீன்களையும் கெட்ட மீன்களையும் அள்ளி வருகிறது. ஆனால் அவன் தீயவைகளெல்லாம் தூக்கி வீசுகிறான், நல்லவைகளை அவன் சேகரித்து வைக்கிறான். அதுதான் பகுத்தறிவு என்றும் மனித ஞானம் என்றும் நாம் சொல்கிறோம். அந்த ஞானத்தை நாம் இன்று டிஜிட்டல் வலைத்தளங்களிலே பயன்படுத்துகிறோமா? இந்த டிஜிட்டல் உலகம் நம் சிந்தனைகளை மழுங்கடிக்காமல் நம் அறிவையும் மனதையும் அது வளர்க்கட்டும்.
வலை உலகம் நம்மை இருளுக்குள் இழுத்துச் செல்லாமல் நம்மை அர்த்தமுள்ள வாழ்வுக்கு அழைத்துச் செல்லட்டும். பிரெயின் ராட் அல்ல, பிரெயின் growth தேவை. அடிக்ஷன் அல்ல, டிசர்ன்மெண்ட் தேவை. இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலை உலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சி. உலக பெண்கள் தினத்தில் பெண்களுக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டிய இடங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க? கண்டிப்பா பெண்களுக்குரிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு இருக்கும் இல்லையா, அந்த நேரத்தை நாம் மதிக்க வேண்டும் அப்படின்னா பல குடும்பங்கள் வந்து இது நடக்கும், பெரும்பாலும் நடக்கும். என்ன அப்படின்னா இரு தரப்புலையுமே வந்து வேலை செல்லும் ஆண்கள் பெண்கள்னு சொல்லிட்டு இருப்பாங்க, அது கணவன் மனைவி இருப்பாங்க. இதுவே கணவன் வந்து ஆஃபீஸ்ல வந்து இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு, இன்னைக்கு நான் போகணும் அப்படின்றப்போ அந்த டைமுக்கு வந்து நம்ம வந்து என்னெல்லாம் செய்யணுமோ அதை டக்கு டக்குன்னு செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க விரும்புவாங்க. அதே நேரத்தில் இவங்களுக்கு ஆஃபீஸ்ல அதே மாதிரி ஏதாவது மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்றப்போ, என்ன பெரிய ஆஃபீஸ், நீ என்ன பெரிய வேலை செய்யற, போ கொஞ்சம் லேட்டாக போனோன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி வார்த்தைகளுக்கும் இடம் இருக்கு இல்லையா. ஸோ இப்படிப்பட்ட வார்த்தைகளை வந்து நம்ம வந்து பயன்படுத்தவும் கூடாது. அதே நேரத்தில் அவங்களுக்குரிய நேரத்தை நம்ம வந்து மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமா எப்படி உங்களுக்கு ஆஃபீஸ் டைம் ரொம்ப முக்கியமோ, அந்த ஆஃபீஸ் மீட்டிங் ரொம்ப முக்கியமோ, அது போல வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அவங்களுடைய ஆஃபீஸ் நேரம் முக்கியம், ஆஃபீஸ் டைம் அந்த மீட்டிங் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை முக்கியம் இல்லைன்னு நீங்க எப்படி என்ன சொல்ல? ஏன்னா நீங்க ஒன்று அங்கே மேலதிகாரி கிடையாது. ஒருவேளை நீங்க மேலதிகாரி இருக்கிறீங்க, நீங்க அந்த ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா ஓகே, வெல் அண்ட் குட். நீங்க லேட்டாக போய்க்கலாம், இல்லை கொஞ்சம் பின்னாடி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். சின்ன சின்ன விஷயம் தொடங்கி எல்லா விஷயங்களிலும் பெண்களுக்கான நேரம் என்ன, அவர்களுக்கு சில நேரங்கள்ல எல்லா வீடுகளும் எல்லாருமே நகைச்சுவையாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறப்போ உங்க மனைவி எவ்வளோ நேரம் கிளம்புவாங்க, உங்க அம்மா எவ்வளோ நேரம் கிளம்புவாங்க, அக்கா தங்கச்சி எவ்வளோ நேரம் கிளம்புவாங்க, அவங்க கிளம்புவாங்க மணிக்கணக்கா கிளம்புவாங்க அப்படின்னு சொல்லி நானுமே அதெல்லாம் சொல்லியிருக்கிறேன், கிண்டல் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். ஆனால் சில நாட்கள் அதை ஒரு சில கூட இருந்து ஒரு சில விஷயங்களை புரிந்து கொண்ட பிறகுதான் திருமணம் முன்னாடி யூத் அந்த யங் ஸ்டேஜில் இருந்தப்போ ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் யாராவது லேட்டாக வந்தாங்கன்னா, என்ன லேட்டாக வர, இப்படியா வருவா நீ எல்லாம் சீக்கிரம் அப்படிலாம் நானும் என்ன பண்ணியிருக்கேன், சண்டை போட்டிருக்கேன் சொந்தக்காரங்க. அதே இது குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தையை கிளப்பி கூட்டு போறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரிஞ்ச பிறகுதான் ஓ இதனாலதான் அவங்க லேட்டா அந்த டைம்ல என்ன பண்ணிருக்காங்க வந்திருக்காங்க. இது தெரியாமல நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம அண்ணன் கூட அண்ணி கூட எல்லாம் என்ன பண்ணிருக்கோம், சண்டை போட்டுருக்கோமே அப்படிங்கிற சில விஷயங்கள். ஸோ அது போல தான் அந்த கிளம்ப ஆண்களுக்கு வந்து மேட்சிங்காக போட பிடிக்குமா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இஷ்டத்துக்கு ஒரே பேண்ட்டுக்கு நாங்கள் எத்தனை சட்டனாலும் என்ன பண்ணுவோம், மாத்திக்குவோம். பட் ஆனால் அது அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சில அதை மாற்ற முடியும்னு கேட்டால் மாற்ற முடியாது. இப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம், ரெஸ்பெக்ட் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். அதை கிண்டல் அடிக்கலாம், நக்கல் பண்ணலாம், ஏதோ ஒரு சில விஷயம், அது அவர்களுடைய மனது நோகாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது. மற்றபடி அதை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கண்டிப்பா இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த பப்பாளி சாகுபடி இதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன. அன்றைக்கி நாகர்கோயிலேருந்து ஒருத்தர் ஐயா கேட்டிருந்தீங்க, பொள்ளாச்சியிலேருந்து ஒருத்தர் கேட்டிருந்தீங்க, எங்களுக்கு நல்ல விளைச்சல் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய பயிர், ஆனால் வந்து சரியாக வரமாட்டேங்குது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. பப்பாளியில் சும்மா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஒன்று சொல்கிறேன். நம்ம வீட்டில் எல்லாம் பப்பாளி மரம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஒரு நிமிஷம் உத்து பார்த்துருக்கீங்களா? எப்போவாவது நீங்கள் அதுக்கு தண்ணி கொடுத்துருக்கீங்களா? எந்த விதமான கவனமும் இருக்காது, ஆனால் பப்பாளி நல்லா காய்க்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம தோட்டத்தில் வளர்க்குறப்ப மட்டும் ஏன் வரமாட்டேங்குது? அதை நல்லா கவனிக்கிறேங்கிற விதத்தில் அதுக்கு எதிர்ப்பான அல்லது அதை கெடுக்கிற மாதிரி விஷயம் நம்ம எல்லாம் பண்ணுறோம். நீங்கள் எல்லோரும் சொன்ன ஒரு வார்த்தை என்ன, என்கிட்ட போதுமான அளவு தண்ணி இருக்குது. தண்ணி இருக்குங்கிறதுக்காக தண்ணி கொடுக்கக்கூடாதுங்க. அந்த பயிர் தண்ணி இல்லாமல் வளர வேண்டிய பயிர். அதை ஒன்று எழுதி வச்சுக்கோங்க, கேலண்டரில் எழுதி வச்சுக்கோங்க. பப்பாளி வந்து தண்ணி குறைவாக கொடுத்து வளர வேண்டிய பயிர். எந்த ஒரு பழமரங்களாக இருந்தாலும், நீங்கள் மார்க்கெட்டுக்கு போகிறீங்கள்ல, பழங்கள் விற்கிறாங்கல்ல, எந்த பழமரமாக இருந்தாலும் தண்ணி குறைவாக இருந்து வளர வேண்டிய பயிர். உங்களுக்கு இவ்வளோ பெரிய மாதுளம்பழம் எங்கேயா வந்திருக்கா? ஏன் மகாராஷ்டிராவில் மட்டும் இவ்வளோ பெரிய மாதுளம்பழம் வருது? அங்கே இருக்கக்கூடிய 3 மாவட்டங்களில் தண்ணியே இருக்காதுங்க. 1400 அடி போர் போட்டு தண்ணி எடுப்பாங்க. அதில் வளர்க்குறதுனால தான் இவ்வளோ பெருசு வருது. தண்ணி கொடுத்தா வளராது, அதை ஒன்று மனசில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, அந்த லேட்ரல் இருக்கு இல்லைங்களா, மரத்துலேருந்து லேட்ரல் வந்து இப்படி இருக்கக்கூடாது, ஒட்டி. அதுக்கு வாய் கிடையாது குடிக்கிறதுக்கு, வேறு தான் வாய். இங்கேருந்து 1 அடி தள்ளி போடணும் லேட்டரில், மொதல் காரியம். ரெண்டாவது காரியம், பப்பாளி அப்படிங்கிறப்ப உங்களுக்கே தெரியும், ஒரு சாஃப்டான மரம், பிடிச்சி தள்ளினா கீழே விழுந்துடும்.
அப்போ அது இறுக்கமாக நிற்கணும்னா என்ன வேணும்? சாம்பல் வேணும். அப்போ ஒரு மரத்துக்கு 1 கிலோ சாம்பல் வைக்கணும். மாதத்துக்கு ஒரு முறை 3 மாதத்துக்கு உடவை 1 கிலோ சாம்பல் வைக்கணும். சுண்ணாம்பு ஒரு கைப்பிடி சுண்ணாம்பு அப்படி போட்டு விடலாம். 3 மாதத்துக்கு ஒரு தடவை போட்டு தண்ணி கொடுக்கணும். அதில் சத்துங்கிறப்ப மண்புழு உரம் கிடைச்சா ரொம்ப தங்கங்க, கம்மியான விலை தாங்க, 5-6 ரூபா 6 ரூபா கிடைக்கிது இன்றைக்கி மார்க்கெட்டில். அது நீங்கள் வாங்கி, நான் மொத்தமாக கூட கிடைக்கிறவங்க நம்பர் தரேன், நீங்கள் பேசிக்கங்க. அதை வாங்கி போட்டிங்கன்னா 1 கிலோ வாங்கி போட்டால் கூட நீங்கள் கொடுக்குற காசை அது சம்பாரித்து கொடுத்துரும். அதனால் நீங்கள் வந்து நம்ம செலவு பண்ணுறோமே அப்படின்னு பதறக்கூடாது. கொடுங்க, வந்துடும். சரியா? 3. 4வது, இந்த தண்ணீரை வந்து முடிஞ்ச அளவுக்கு காலையில் பாய்ச்சணும். நான் தப்பாகவே தண்ணி பாய்ச்சிட்டேன் அப்படின்னாலுமே பகல் அடிக்கக்கூடிய வெயிலில் தேவையில்லாத ஈரம்லாம் காஞ்சு போயிடும், என் வேற பாதிக்காது. இது 4வது. தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன கண்ணுலேருந்து பெரிய கண்ணு வரையிலும் நூற்புழு தாக்கம், நெமட்டோடு, அது வராமல் கடிக்காமல் இருக்க 200 லிட்டர் தண்ணியில் ட்ரைகோடர்மா விரிடி அது 1 லிட்டரும், பேசிலோமைசிஸ் அது 1 லிட்டரும் கலந்து, நான் சொன்னது புரியலைன்னா என்னை நம்பரில் கேளுங்க, நான் உங்களுக்கு விளக்கமாக எழுதி தரேன், கிடைக்கிற இடமும் சொல்கிறேன், வாங்கிக்கங்க. ஆனால் கொடுக்காமல் இருக்கக்கூடாது. இது வந்து வெறும் 200 ரூபா. கெமிக்கலில் போய் வாங்கினீங்கன்னா 3000 ரூபாய். இது நான் 400 ரூபாய்க்கு சொல்கிறேன். இதை கலந்து வச்சுட்டு 1 லிட்டர் மீன் அமிலம் கலந்து வைங்க. மரத்துக்கு 1 லிட்டர் ஊற்றி விட்ருங்க. எப்போ? முடிஞ்ச அளவுக்கு மாதம் ஒரு தடவை. இல்லை செலவு அதிகமாக வருதுங்க அப்படின்னா 1 மாதம் விட்டு 1 மாதம். ஆனால் கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டா தப்பிச்சிருவீங்க. கொடுக்கலைன்னா என்ன ஆகும்னா, சார் பயிர் நல்லா இருந்துச்சு சார், நேத்தோல் நல்லா இருந்துச்சு, இன்றைக்கி பாருங்கள் இலை தொங்குச்சு, கீழே விழுந்துச்சு, செத்து போச்சு. மண்ணில் இருக்கக்கூடிய நூற்புழுங்கிறது உடனடியாக உங்களோட வேரை ஃபுல்லாக கடித்து இல்லாமல் பண்ணி மரத்தில் வேரே எல்லாம் பண்ணிடும். தள்ளி விட்டிங்கன்னா கீழே விழுந்துடும். அது முழுசாக முடிகிறவர்களும் உங்களுக்கு தெரியாது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் சொன்னது 4 விஷயந்தான் சொல்லியிருக்கேன். ஈஸியான விஷயம், கம்மியான செலவு. இப்போ நான் சொன்னதில் குயிக்காக சொன்னதில் உங்களுக்கு புரியலைன்னா கூட திருப்பி கேளுங்க, நான் சொல்கிறேன். ஆனால் பப்பாளிங்கிறது எதிர்காலத்தில் ஒரு நல்ல வருமானம், நல்ல விளைச்சல் கிடைக்கக்கூடிய ஒரு பயிர். பொதுவாக எல்லா மேட்டு நிலங்கள்லையும் கிடைக்கக்கூடிய ஒரு பயிர். நல்லா செய்யுங்க. வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். மிக அற்புதமான பகுதி, சிறப்பான பகுதி, உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. உலக பெண்கள் தினம் முன்னிட்டு இன்றைய நாளில் பெண்களுக்கு எந்தெந்த இடத்துல எப்படியெல்லாம் மதிப்பு கொடுக்க வேண்டும் அதை நாம் கற்றுக்கொள்வோம், அதற்கான ஒரு தளமாக இன்றையெல்லாம் நம்ம பயன்படுத்தி கொள்வோம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன? ஸோ அடுத்ததா ரெஸ்பெக்ட் ஹர் சேஃப்டி அண்ட் நீட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பெண்களுடைய பாதுகாப்பு மற்றும் பெண்களுடைய தேவைக்கு மதிப்பு கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வீட்டில் வந்து தண்ணி குழாய் உடஞ்சி போகும். அம்மா 10 தடவை சொல்லுவாங்க, டே பிளம்பரை வர சொல்லடா, சீக்கிரம்டா, தண்ணி குழாய் சரியாக போக மாட்டேங்களா, அது வேலை செய்ய முடிய மாட்டேங்களா, நின்று அந்த இடத்துல வேலை செய்ய முடிய மாட்டேங்கி, ஒருவேளை பாத்ரூம் சிங்க் ஏதோ ஒரு அடப்பாக இருக்குது, அந்த அடப்பு எடுக்க முடியல, தண்ணி போக மாட்டேங்கி, அதை க்ளீன் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆளை வர சொல்கிறேன்னா அது பெரும்பாலும் ஒரே நாளில் சரி செய்யப்படுமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லை. பேர் வந்து காதலே வாங்காம போயிடுவாங்க, அட போகாம உங்களுக்கு வேற வேலை இல்லையான்னு சொல்லிட்டு கூட போவாங்க. அப்போ இந்த தேவைகளை எல்லாம் மதிக்க கற்றுக்கொள்ளணும். அதே இடத்துல நாம வேலை செய்வோமா? ஸோ அப்போ அதை யோசித்து பார்க்க வேண்டும். பல நேரங்கள் நம்ம வந்து அம்மாக்களுடையோ அக்காக்களுடையோ அவங்களுடைய தேவைகளை வந்து நம்ம உதாசனப்படுது. சில நேரம் ஈஸியாக சொல்லிடுவோம். காலைல சொல்லியிருப்பாங்க, வீட்டுக்கு வெளியே போகிறப்போ வரும்போது என்ன பண்ணுங்க, மறக்காம வாங்கிட்டு வந்துருங்க ஏதாவது ஒரு சில பொருட்கள், அவங்களுக்கு தேவையான பொருட்களை. வந்து ஈவினிங் சொல்லுவோம், அதே வர்ற டென்ஷன் என்ன பண்ணிட்டேன், மறந்துட்டேன். அதே நேர டென்ஷன்ல தான் நம்ம பல நாட்கள் வரும். ஒருவேளை எனக்கு தேவையான ஒரு பொருளை நான் வாங்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுன்னா நிறுத்தி நிதானம் என்ன பண்றேன், எனக்கு தேவையான விஷயத்த நான் என்ன பண்றேன், வாங்கிட்டு வருகிறேன். ஸோ இப்போ அதே போல வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய தேவைகள், அவருடைய பாதுகாப்பு. சில நேரங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நேரம் அவங்க என்ன பண்றாங்க, வீட்டில் செலவிடுறாங்க. அப்போ ஏதோ ஒரு மின்சாதன பொருட்கள் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது, ஏதோ ஒரு சில விஷயங்கள் சேஃப்டி பிரச்சனை இருக்குதுன்னா அதை சொல்றாங்கன்னா அதை காது கொடுத்து கேட்டு உடனே அதுக்கு என்ன பண்ணணும், சரி செய்ய வேண்டும். அதுதானே பரவாயில்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு அசால்ட்டா இருக்க கூடாது. பல இடங்கள் என்ன திரும்ப நடக்கும், சிலிண்டர் அந்த ஓப்பன் பண்ணி க்ளோஸ், அது தெரியும் இல்லையா, நம்ம ஓப்பன் பண்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். எனக்குலாம் அது அப்படிதான் இருந்தது ஸ்டார்டிங்ல. நான் இதே மாதிரி தான் ஒரு தடவையும் ஒருத்தர் எதிர்பார்த்துட்டே இருப்பேன். அப்பா யாராவது வருவாங்களா, இல்லை யாராவது ஹஸ்பண்ட் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். யாரும் வர மாதிரி சில நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, அது நானே கத்துக்கிட்டு நானே இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பல பெண்கள் இப்போ இப்படிதான் இருக்குமே. பல நேரத்துல தேவைகளுக்கு அப்போ நம்மளுக்கு வந்து உறவுகளும் யாரும் வந்து உதவி செய்யறது கிடையாது, கூட இருக்கவங்களும் உதவி செய்யறது கிடையாது. சில நேரங்கள் நம்பில இறங்கி வேலை செஞ்சாதான் உண்டு அப்படின்ட்டு
செய்வோம். கண்டிப்பாக அது ரொம்ப நல்லதுதான். பட் இதே நேரத்துல இதை மதிப்பளிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் அதை மதிப்பு கொடுக்க வேண்டிய ஒரு கடமை என்பது இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ளும். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசலாம். உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம ஆர்த்ரைட்டிஸ் பத்தி பார்ப்போம். அதுலயும் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அதை பத்தி நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா. இப்போ ஆர்த்ரைட்டிஸ்ல பல வகை இருக்கு. இப்போ ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், கவுட் ஆர்த்ரைட்டிஸ், சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இப்படி இருக்கு. ஜென்ரலா ஜாயிண்ட் பெயினும் இருக்கும். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம தேய்வுனால ஏற்படக்கூடிய ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது மக்கள் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப எளிமையா உங்களுக்கு சொல்றோம். இந்த தேய்வுனால ஏற்படக்கூடிய மூட்டு வலிய ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். ஓகேவா? இது பெரும்பாலும் முதல்ல தொடங்குறது கால் மூட்டுகள்ல, அதாவது பெரிய ஜாயிண்ட்ல தான் இது வலி தொடங்கும். வெயிட் பியரிங் ஜாயின்ட்ஸ் அப்படிம்பாங்க. நம்ம வெயிட்ட தாங்கக்கூடிய ஜாயின்ட்ஸ். நம்மளோட உடம்பு வெயிட்ட தாங்குறது நம்ம கால் மூட்டுகளும் முதுகு எலும்பும் தான். ஆமா. ஸோ காலில் தான் முதல்ல இந்த மூட்டுல பாதிப்பு வரும். நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். பேஷண்ட்டு முதல்ல ஒரு காலில் வலி சொல்லுவாங்க. அப்புறம் அது பேலன்ஸ் பண்ணி நடக்கும்போது இன்னொரு காலுக்கும் வரும். சிலருக்கு 2 காலுமே மூட்டுல தேய்வு, தசைநார் டேமேஜ், எண்ணெய் பசை குறைவு, இதனால நமக்கு இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வருது. இது வரத்துக்கு காரணம் எல்லாருக்கும் வருதா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா இப்போ அநேக பேருக்கு வருது. இதுக்கு என்ன இவங்க ஃபாலோ பண்ணாதனால வருது அப்படிங்கறத சொல்லுங்க. கண்டிப்பா. பொதுவாக வந்து பாருங்க, இப்ப மேடம் சொன்ன மாதிரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது டீஜெனரேட்டிவ் ஜாயிண்ட் டிஸார்டர் அப்படிம்பாங்க. நரை திரை மூப்பு வயதான வரக்கூடியதுதான். இப்ப 80 வயசு பாட்டி கூட முட்டி நல்லா வந்து பாத்தீங்கன்னா கிளினிக்கல் பிராக்டிஸ்ல வருவாங்க. என்னோட பிராக்டிஸ்லேயே நானே பார்த்திருக்கேன். மேடமோட பிராக்டிஸ்ல மேடம் இன்னும் நிறைய பார்த்திருப்பாங்க. இருந்தாலும் இந்த காலகட்டத்துல 30 இயர்ஸ் ஆனாதான் டீஜெனரேட்டிவ் ஜாயிண்ட் டிஸார்டர் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா 17 இயர்ஸ் பிள்ளைங்களுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா மூட்டு வலி அப்படின்றது பாக்குறோம். முதுகு தண்டு வட வலி அப்படிங்கிறது பாக்குறோம். இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் என்ன அப்படின்னா வைட்டமின் டி டிஃபிஷியன்சி. யாருமே இப்ப வெயில்ல போறது இல்லை. யாருமே வெயில்ல போனா நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் டோன் மாறிடும், எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூவி ரேஸ் அலர்ஜி வரும், நாங்க வந்து கருப்பாயிடும் அப்படின்ற மைண்ட் செட் தான் நிறைய பேருக்கு இருக்கு. பொதுவா இந்த யூவி ரேஸ் டேமேஜ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின் டோன் மாறுறது, இதெல்லாம் உச்சி வெயில், அந்த நல்ல வெய்ய காயும் போது போறது, இந்த கத்திரி வெயில் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அப்பதான் வரும். மீதி நேரம்லாம் வந்து அப்படி வரத்து வாய்ப்பு கிடையாது. அப்படியே நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னாலும் ஏர்லி மார்னிங்காவது நம்ம உடம்புல வெயில் அப்படின்றது எக்ஸ்போஸ் ஆகணும். அப்பதான் வைட்டமின் டி கிடைக்கும். அப்பதான் நம்ம என்ன கால்சியம் சாப்பிட்டாலும் நம்ம பாடி அப்சார்ப் ஆகும். ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா செடென்டரி லைஃப் ஸ்டைல். பெருசா வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்தே வேலை செய்யறது, பெருசா வேலை செய்யறது இல்ல, அந்த மூட்டுக்கு தேவையான எக்ஸசைசஸே நம்ம கொடுக்கறது இல்லை. இது ஒரு காரணம். ஃபேமிலி ஹிஸ்டரி ஒரு காரணம். அதிகப்படியான வெயிட் ஒரு காரணம். சாப்பிட்ற சாப்பாட்டுல போதுமான போஷாக்கு இல்லாத உணவு அப்படின்றது ஒரு காரணம். அதுக்கும் மேல நம்மளுக்கு அடிபட்டுச்சு சின்ன வயசுல அப்படின்னா அது ஒரு காரணம். லாங் லெக் ஆர்த்ரோபதி அப்படிம்பாங்க. ஒரு கால் பெருசா இருக்கும், ஒரு கால் குட்டியா இருக்கும். அதுக்கு செப்பல் ஒண்ணு நல்ல ஹீல்ஸ் இருக்கிறது, ஒண்ணு சின்ன சன்னமான செப்பல் போடுவாங்க. இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குதாங்க செய்து இந்த மாதிரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ் வராங்க அப்படின்னா இனிஷியலி ஆஸ்டியோ போரோசிஸ் அப்படிங்கிறது லைட்டா எலும்பு அரிக்கும். அதுக்கப்புறம் ஆஸ்டியோபீனியா எலும்பு நிறைய அரிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற ஸ்டேஜ் போயிடும். இதுக்கு என்ன மாதிரி எங்க சென்டர்ல ட்ரீட் பண்ணுவாங்க மேடம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ட்ரீட்மெண்ட் இருக்கு. எக்ஸ்டர்னல் ஆயில் கொடுக்குறோம். அந்த ஆயில் வந்து நம்ம எக்ஸ்டர்னலா அப்ளை பண்ண மசாஜ். அதுக்கப்புறம் இன்டர்னல் மெடிசன்ஸ் பிளஸ் டயட். இப்போ டயட் அப்படிங்கிற போது சாதாரணமா இப்போ அந்த காலத்துல வந்து கிராமத்துல சாதாரணமா ராகி களி, உளுந்து களி இப்படி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ களின்னா இங்க என்னை பொறுத்த வரைக்கும் சிட்டில மேக்சிமம் பேருக்கு தெரியாது, மினிமம் பேருக்கு தெரியும். இங்க வந்து நமக்கு உளுந்தங்களி, உளுந்து கஞ்சி அப்படிலாம் செய்து கொடுத்தாங்க முன்னாடி. இப்ப வந்து அப்படி கிடையாது. இப்ப வந்து டெய்லி வேணா உளுந்து வடை சாப்பிட்றாங்க. இப்போ உளுந்து கஞ்சிக்கும் உளுந்து வடைக்கும் வித்தியாசம் இருக்கு. உளுந்து கஞ்சி அப்படிங்கிறது அந்த கருப்பு உளுந்து, அந்த தோலோட பண்றது. அதுலதான் இப்ப நம்ம வந்து ப்ராடக்ட் இது போல ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இது எதுக்கு அப்படின்னா இந்த மூட்டு வலி பேஷண்ட்க்கு, அது மேல் ஆர் ஃபீமேல் மூட்டு வலி பேஷண்ட், அதுவும் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் உள்ள பேஷண்ட்க்கு
போன் ஸ்ட்ரென்த்துக்கு ஜென்ரலாகவும் எடுக்கலாம். இதில் என்ன அப்படின்னா அந்த முழு உளுந்து நம்ம சேர்க்கணும். தோலோட, அந்த கருப்பு தோலோட இருக்கிற உளுந்து நம்ம பயன்படுத்தணும். அதுல என்ன ஒரு பெரிய பிளஸ்னா ஆந்தோசைனின் இருக்குங்க. இந்த வலுவழுப்பு தன்மை தான் நமக்கு வந்து அந்த மூட்டுகள்ல போயிட்டு உங்களுக்கு அந்த பெஸ்ட் மெடிசன் பசை தன்மையை உருவாக்கும் ப்ராடக்ட் அதுல இருக்கு. அதனாலதான் நமக்கு இன்டைரக்டா உளுந்துன்னா உடம்புக்கு நல்லது, அவ்வளவுதான். ஆனா அதுக்குள்ள மெடிக்கல் வேல்யூ உள்ள இருக்கு, நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால நாங்க என்ன பண்றோம், இப்போ ஹெல்த் ஓரியன்டா இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் நாங்க ரெடி பண்ணியிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா நீங்க இந்த கருப்பு உளுந்து, அதுக்கப்புறம் கவுனி அரிசி, சிகப்பு கவுனி, அதுவும் பெண்களா இருந்தா பூங்கார் அரிசி, ஆண்களா இருந்தா அதுவும் டயபெட்டிக் பேஷண்டா இருந்தா அது ஆண் பெண் யாரு டயபெட்டிக் பேஷண்ட் இருந்தா அவங்களுக்கு வந்து கருப்பு கவுனி, சிகப்பு கவுனி, அப்புறம் இந்த கருப்பு உளுத்து, அப்புறம் சாமை திணை, இது போன்ற இதை வந்து நாங்க ஹெல்த் ஒரு கஞ்சி பூல ரெடி பண்ணி சாப்பிட்ற இதுதான் ப்ராடக்ட் ரெடி பண்ணிருக்கோம். ஆமா, இதே பெண்களா இருந்தா அவங்களுக்கு பூங்கார் அரிசி சேர்க்கிறோம். இதே வெயிட் குறையிடும், மூட்டு வலியும் இருக்கு, உடல் பருமனும் இருக்குன்னா அவங்களுக்கு கொள்ளு காம்பினேஷன்ல ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அப்படி அவங்க உடல் வாக்கு எப்படி இருக்கு, எதனால அவங்க பாதிச்சிருக்காங்க, அவங்களுக்கு டயபெட்டிக் இருக்கும், ஹைப்பர் டென்ஷன் இருக்கும், ஹார்ட் பேஷண்டா இருக்கலாம், மூட்டு வலியும் இருக்கலாம். அதை பொறுத்து ப்ராடக்ட்ஸ், மெடிசன்ஸ், இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட், இது இல்லாம ஒரு பக்கம் டயட் ஷீட் கொடுக்குறோம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கு. இதுல ரொம்ப அதிகமா வலி இருக்கிறவங்க தொடர்பு கொண்டா அவங்களுக்கு சில ட்ரீட்மெண்ட் இருக்கு. அது பர்சனலா வந்தாங்கன்னா ஒரு 1 வீக் 10 days அவங்க ரெகுலரா எடுத்துக்கலாம். அவங்களுக்கு என்னென்ன எக்ஸசைசஸ் இருக்கு, இது முடிஞ்சா நேர்ல வந்து நீங்க எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஆன்லைன்ல கூட நீங்க உடற்பயிற்சிலாம் கத்துக்கிட்டு வீட்டுல கூட செய்யலாம். அது உங்க வசதி, உங்க உடல் சூழ்நிலை பொறுத்து நீங்க அது கடைபிடிக்கலாம். என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் உலக பெண்கள் தினத்தில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். பெண்களுக்கு மதிப்பளிக்க வேண்டிய இடங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அடுத்தது என்ன சொல்றாங்க. பெண்களுடைய பங்களிப்பு இருக்கு இல்லையா, எல்லா காரியத்திலுமே எல்லா செயல்களிலுமே அவங்களுடைய பங்களிப்பு இருக்கும். அதை நம்ம வந்து மதிக்க கற்றுக் கொடுக்க மதிக்க வேண்டும் அப்படின்றதுதான். அதாவது ஒரு சின்ன காரியம் செய்தாலும் அவங்கள வந்து ஓகே நீங்க சிறப்பா செஞ்சிருக்கீங்க, நல்லா செஞ்சிருக்கீங்க, இதை விட நீங்க இன்னும் அடுத்த தடவை நல்லா செய்யுங்க அப்படின்ற அந்த பங்களிப்பை எப்ப நம்ம பாராட்டுறோமோ அந்த பாராட்டுதோடைய உச்சக்கட்டம் எங்க போய் சேரும் அப்படின்னா அவங்களுடைய ஒரு பெரிய வெற்றியை கொண்டு போய் சேர்க்கும். இது நம்ம செய்யணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய தலையாய கடமையா இருக்கணும். பெரும்பாலான வீடுகளில் வந்து அப்பா அம்மாலாம் இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல அப்பா அம்மாவோட ஜென்ரேஷன்ல போயிட்டு அப்பா கிட்ட வந்து யாரும் வெளியே அவங்க வீட்டில் ஒய்ஃப் என்ன பண்றாங்க, வீட்டில் அவங்க சும்மா தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் பல பேருக்கு நான் பதிலாக இருக்கும். இப்போவும் கூட ஒரு சிலர்கிட்ட கேட்டீங்க, ஒருவேளை வேலைக்கு செல்லாத பெண்மணிகள் வீட்டில் இருக்கிறாங்கன்னா வீட்டில் உங்க ஒய்ஃப் என்ன பண்றாங்க, வீட்டில் அவங்க சும்மா தான் இருக்கிறாங்க. இப்படி ஒரு வார்த்தை சொல்றாங்க, அவங்க என்ன ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்காங்க அப்படின்னு. ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து பாருங்க, பார்த்தா தான் தெரியும். ஸோ அப்போ காலையில் அவங்களுக்கு சமைச்சு கொடுத்து அனுப்ப வேண்டிய ஒரு பங்களிப்பு செய்யறாங்க, வீட்டை நீட்டாக சுத்தபத்தமாக வச்சுக்கூடிய ஒரு பங்களிப்பு செய்யறாங்க. ஸோ வீட்டில் யாருக்கா உடம்பு சரியில்லை அப்படின்னா அவர்களை கவனித்துக் கொள்ளக்கூடிய ஒரு மருத்துவரை என்ன பண்றாங்க, மாறுறாங்க. ஸோ இப்போ யாருமே அங்கே சும்மாலாம் இருக்கிறது பரிணாமங்கள். ஹவுஸ் ஒய்ஃப்னு யாரும் சொல்லாதீங்க, அவங்க அவ்வளோ பரிணாமங்கள் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த நிலையில இந்த கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது பொருளாதாரத்தை கொடுப்பது தான் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு குழந்தைகளோட படிப்பு வந்து அந்த குழந்தை போய் நல்லா ஜெயிச்சுட்டு வந்துச்சுன்னா அப்பாக்கள் அந்த பெருமையை பாராட்ட நிறைய பெற்றோர்கள் இன்னைக்கு எல்லாருமே ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிறாங்க. எல்லாருமே இல்லை, ஒரு பெரும்பான்மையான ஒரு ஏதோ ஒரு குறிப்பிட்ட கணிசமான வகையில் என்ன பண்றாங்க, ஷேர் பண்ணிக்கிறாங்க, பார்க்க முடியுது. ஆனா நம்முடைய தாத்தா பாட்டி காலத்துல அப்பா அம்மா காலத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த கிரெடிட்ஸ் எடுத்துக்க என்ன பண்ணிடுவாங்க, அப்பாவோ தாத்தாவோ வந்துருவாரு, என் பிள்ளை என் பேரன் எப்படி ஜெயிச்சிருக்கான் பாரு அப்படின்னு சொல்றதுக்கு. ஆனா அங்க யாரு அதிகப்படியான கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணிருப்பாங்க பார்த்தா அவனை ட்ரெயின் பண்ணது, படிக்க வச்சது, அதற்கு ஏற்றார் போல அவனோட நேரத்தை உட்காந்து செலவிட்டது, அவன் கூட இருந்து தூங்காம இருந்து உட்காந்துருந்து யாருன்னு பார்த்தா அங்க அம்மாக்களா பாட்டிகளா தான் என்ன பண்ணிருப்பாங்க, இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ அதே அந்த பையன் ஏதாவது பொண்ணோ குழந்தைய ஏதோ சொதப்பிட்டாங்க, தோத்துட்டாங்க லைஃப்ல அப்படின்னா அந்த மாதிரி பிள்ளை எப்படி வளர்த்து வச்சிருக்கிற பாருங்க, அந்த டைம் என்ன பண்ணிடுவாங்க, தூக்கி பிள்ளையமா இங்கே தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அப்போ கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு குடும்ப வாழ்க்கையில் கணவன் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதோ அதே அளவுக்கு அதை விட அதிகமாகவோ குறைவாகவோ மனைவி கான்ட்ரிபியூட் பண்ணத்தான் செய்கிறாங்க. அது எல்லா இடங்களுமே 50-50 இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையவே கிடையாது. அதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் 50,000 ரூபா சம்பாதிக்கிறேன்னு நீ 50,000 ரூபா கொண்டு வாங்குறது அங்கே விஷயம் கிடையாது. ஸோ சில நேரங்களில் மனைவியோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும், கணவருடைய கான்ட்ரிபியூஷன் கம்மியாக இருக்கும். இப்போ குழந்தையோட எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் எந்த அப்பாவும் உட்காந்து பிள்ளைங்களுக்கு பாடம் பொறுமையாக உட்காந்து சொல்லிக் கொடுப்பாருன்னு கேட்டால் தெரியல. சொல்லிக் கொடுக்கக்கூடிய சில அப்பாக்களும் இருக்கத்தான் செய்யறாங்க, இல்லைன்னா நான் முற்றிலும் இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ அப்போ அந்த விகிதம் அப்போ சில இடங்களில் அதிகப்படியாக பெண்களுடைய பங்களிப்பு என்ன இருக்குது. அப்போ பொருளாதார ரீதியாக சில இடங்களில் அப்பாக்களுடைய பங்களிப்பு என்ன பண்ணும், அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் குடும்பம். அப்போ இந்த பங்களிப்பை கான்ட்ரிபியூஷனை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீ என்ன செஞ்ச, நீ எனக்கு என்ன பெருசா பண்ணிட்டங்கிற கேள்வி தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஸோ சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை. இந்த சிந்தனை கொடுத்த மகிழ்ச்சியோடு இன்னைக்கு நாளில் யார் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்க பார்க்கலாம்.
ஜெர்மனியில் பணிபுரியும் அருட்பணியாளர் ஜார்ஜ் அருள் ஜெகநாதன் இன்று தனது 49ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, மகன், மருமக்கள், பேரன், பேத்திகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஜோஸ்பின் எட்கர் ஆட்ரின் ராஜ் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா ஜெரால்ட் ராஜ்மா, அம்மா கேத்ரின் பொன்னி பிரியங்கா, ஐஎம்ஐ பாலையா, அத்தை சுமி ஹிலோனா ராஜ் பிலா, துபாய் பள்ளி நண்பர்கள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். கேத்ரின் பொன்னி பிரியங்கா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் கணவர் ஜெரார்ட், மகன் ஜோஸ்பின், மருமகள் ஜொபினா டானிலோ, மைத்துனி ஹிலோனா, லெஸ்லி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். டாஃப்னா இன்று தனது 5ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா இன்பராஜ், அம்மா சுதா, சகோதரர் மெரின் ஜோ, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மிக சிறப்பான விழாக்களும் இன்றைய நாளை யாரெல்லாம் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுறீங்களோ அவங்க எல்லோருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஜோ. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான ஸ்பெஷல் கிஃப்ட் இறையாசி காத்துட்டு இருக்கும், பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் இறைவன் இருகரம் நீட்டி அரவணைப்பாராக. அவருடைய ஆசீரும் அன்பும் பொங்கி வழிவதாக. அன்பு மிக்கவர்களே, இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்பட்ட இறை வார்த்தை, ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. திருப்பாடல் 84:1. இது நமக்கு பிடித்தமான பாடல். திருப்பயணிகளோடு செல்லுகின்றான். ஆண்டவருடைய இடம் நோக்கி செல்லுகின்றான். அவனுக்கு உள்ளத்திலே மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பொங்கி வழிகிறது. எப்பொழுது ஆண்டவருடைய தரிசனத்தை கண்டு அவரோடு ஒன்றாகி விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அவன் அந்த கோவிலில் உள்ளே இருக்கின்ற பாடகர்களை பார்த்து பொறாமை கொள்ளுகின்றான். அவர்கள் ஒவ்வொரு நாளும் அருகில் இருக்கின்றார்களே, உமக்கு பலி செலுத்துகின்றார்களே, உம்மை பாடுகின்றார்களே, எனக்கு அது கிடைக்கவில்லையே என்று சொல்லி அவன் இயங்குகின்ற ஏக்கம் எத்துணை அருமையாக இருக்கிறது பார்த்தீர்களா? அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவிலான் குருவிக்கு தங்கி இருக்க வீடும் கிடைத்தது என்று அந்த அறிஞன் பாடுகிற பொழுது அவன் பக்தி நிலையையும் தாண்டி விடுகிறான். அவன் இலக்கியத்திலே ஒருவனாக மாறிவிடுகிறான். இந்த அன்பையும் இந்த நட்பையும் உருகி சொல்லுகிறது தான் இந்த பாடல். இந்த பாடலை பாடும் பொழுது இந்த பக்தன் அங்கே செல்லுகிறான். பயம் அவனை விட்டு அகலுகிறது. அவன் வீரம் கொள்ளுகிறான், ஆற்றம் கொள்ளுகிறான். தளர்வு, சோர்வு எல்லாமே மறைந்து போகிறது. அவன் செல்லுகின்ற இடமெல்லாம் பாலைவனங்கள் எல்லாமே நீரூற்று பெருகும் அந்த இடமாக மாறிவிடுகிறது. அவன் வழியாக ஆண்டவர் அவன் அந்த நிலத்தையும் அந்த பகுதிகளையும் ஆசீர்வதிக்கின்றார். வயல்வெளிகளாக, புல்வெளிகளாக மாறி ஆடு மாடுகள் அங்கே மேக ஆரம்பிக்கின்றன. எத்தகைய ஒரு நிலைமை அவனுக்கு வருகிறது பாருங்கள். 1000 ஆண்டுகள் வேறிடத்தில் இருப்பதை காட்டிலும் இறைவா உன்னுடைய அருகாமையில் ஒரு நிமிடம் இருப்பதே மேலானது. அந்த ஒரு நிமிடத்தை அவன் மிக அருமையாக நேசிக்கிறான். ஆண்டவரை அன்பு செய்கிறான். அவனுடைய அன்பு அங்கே பெருகி வழிகிறது. சோர்வும் தளர்வும் மகிழ்ச்சியாக மாறுகிறது. துன்பங்கள் அக்களிப்பாக மாறுகின்றன. வலிமையின்மை வலிமையாக மாறுகிறது. நம்பிக்கையும் வலிமையும் அவனுக்கு சொல்ல முடியாத தெம்பையும் ஆற்றலையும் தருகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய இல்லத்தை நாம் நாடுகிற பொழுது, ஜெபிக்கின்ற பொழுது, அவர் அருகாமையில் இருக்கின்ற பொழுது எவ்வளவு தென்பு வருகிறோம் தெரியுமா? நம்ம எதுவும் தாக்க முடியாது. ஏதாவது தாக்கினாலும் அவருடைய ஆற்றல் நம்மோடு இருப்பதால் அச்சம் அகன்று போகிறது, திகில் ஓடி போகிறது. நாம் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகளாக இருந்து அவரை வழிபட முடியும் என்பதை இந்த திருப்பா நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் வேளாங்கண்ணிக்கு சென்று இருக்கிறீர்களா? திருப்பயணிகளாக சென்று இருக்கிறீர்களா? இந்த மனநிலையை கொண்டவர்களாக இருக்கிறீர்களா? இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் தன்னுடைய வரங்களால் உங்களை நிரப்புவாராக. ஆமேன். சிறப்பு. நம்ம அன்பாயரோட இறையாசிரியர் நம் அனைவருக்கும் நிறைவா கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் நாம் கற்றுக்கொண்ட மிகச் சிறப்பான பாடம் உலக பெண்கள் தினத்தில் பெண்களுக்கு மதிப்பளிக்க வேண்டிய இடங்கள். இதெல்லாம் தெரியவே தெரியாதான்னு கேட்டால் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இது வரைக்கும் நம்ம யாருமே அதை பின்பற்றவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அது வீட்டில் நம்ம அம்மாவாக இருந்தாலும் சரி, அக்காவாக இருந்தாலும் சரி, தங்கையாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, எந்த பெண்களிடமும் நாம் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணதே கிடையாது. ஸோ அப்போ அதை நாம் அந்த பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். அவர்களுக்கான மதிப்பையும் மாண்பையும்
கொடுக்க வேண்டும் அப்படிங்கறத உணர்த்தக்கூடிய நாள் தான் இன்னைக்கு நாள். ஸோ அதை நாம் இன்னைக்கு கொடுக்கணுங்கிற ஒரு அழைப்பை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது இந்த சமுதாய அக்கறையோடு நாம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கடமை நமக்கு இருக்கின்றது. கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சதுனால இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, பெண்களின் மாண்பை போற்றுவோம், நல்ல சமுதாயம் படைப்போம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.